பணம் எல்லாவற்றுக்கும் ஆன்சர் அப்படிங்கிற பைபிள் சொல்லுது. 100% உண்மை. நீங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், இப்போ உங்களுடைய பிரச்சனைகளை ஒரு லிஸ்ட் போட்டா 99% அது பணம் என்கிற ஒரு இடத்துல தான் ஒரு முடிச்சல வந்து நிற்கும். And money answereth all things, but everything கிடையாது. God is the answer to everything. குறிப்பிட்ட பவுண்டரியில் உள்ள எல்லாவற்றுக்கும் பணம் ஆன்சர் பண்ணும். ஆனா பவுண்டரியே இல்லாத இடத்துல கூட கர்த்தர் ஆன்சரா இருக்கிறார். சூப்பர், கர்த்தர் நல்லவர். இந்த ப்ராஸ்பரிட்டி கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபீஸ் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சதுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னால், இதை ஒரு சிரத்தாக உட்காந்து இதை கேட்கணும், இதை அபியாசப்படுத்தணும், இதை வாழ்க்கையில் செயல்படுத்தணும், அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் 100% பயனுள்ளதாக மாற்றணும். அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த குரூப்பில் விருப்பப்பட்டவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிட முடியாது. சரியா? விருப்பப்பட்டவங்களாம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற ஆட்களும் சரி, தொடர்ந்து இந்த கூகுள் மீட்டில் கலந்து கொள்கிறவங்க, ரிப்ளை பண்ணுறவங்க, இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்டவங்க, அப்படிப்பட்டவங்கள தான் அந்த குரூப்பில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். சரியா? எல்லாருக்குமான குரூப்பாக அது கிடையாது. ஒரு காமனான ஒரு குரூப்பு. காலையில் குட் மார்னிங் போடுவோம், நைட்டு குட் நைட் போடுவோம், என்னத்தையாவது ஒரு காமெடியை போடுவோம், மொக்கையை போடுவோம், அந்த மாதிரி குரூப் அது கிடையாது. சரியா? அதில் வந்து குறிப்பாக ஆண்டவர் ஒரு தரிசனத்தோடு அந்த விஷயத்தை செய்ய சொன்னார். அது என்னென்னா, 3 மாதத்தில் 3 மாதத்தில் ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி வந்து இறங்கினதுனால 3 மாதத்தில் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதை உலகம் முழுவதும் தெரிகிற அளவுக்கு எப்படி அந்த ஆசீர்வாதம் தலை தூக்கி நின்னதோ அதே மாதிரி 3 மாதத்தில் ஒன்றில்லாத புறஜாதி, ஒன்றில்லாத ஒரு தூரமாக இருந்த ஒரு நபர் பாருங்கள், அவன் குடும்பத்திற்குள்ள உடன்படிக்கை பெட்டி இறங்கும் பொழுது இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்திருக்குதுன்னா, இப்படிப்பட்ட ஆச்சரியம் மிகுந்த காரியங்கள் நடந்திருக்குதுன்னா, அது இன்றைக்கும் சாத்தியம். ஏனென்றால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஸோ அதை தான் ஒரு தீமாக செட் பண்ணி, அதை ஒரு நோக்கமோடு வைத்து அந்த குரூப்பானது ஓப்பன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அதில் வந்து அன்றன்றைக்கு தேவையான ஃபீடிங்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ப்ராஸ்பரிட்டியை பற்றி பேசும்பொழுது என்னென்னா, ஜனங்கள் வந்து வேகமாக உள்ளே வந்து கேட்பாங்க. கேட்டுட்டு அதை செயல்படுத்த தெரியாமல் அல்லது தப்பாக அப்ளை பண்ணி ஏதாவது சொதப்பும் பாருங்கள். அல்லது இப்படி யோசிச்சு வருவாங்க, வந்த உடனே இவர் ஏதாவது கையை வைப்பார், அது அப்படியே மாறும் அப்படின்னு யோசிப்பாங்க. எனக்கும் அப்படி நடந்தால் சந்தோஷம்தான். ஆனால் ப்ராஸ்பரிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி நடக்கிறது இல்லை. சரியா? அற்புத ரீதியில் கடன் மாறும், அற்புத ரீதியில் சுகம் கிடைக்கும், அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு மேசிவான வெல்த்தை விரும்புகிறீங்க, நான் வந்து நல்லா வாழறது மட்டும் இல்லை, பல பேரை நான் வாழ வைக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, கண்டினியூவாக ஒரு விஷயத்தோடு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். 2 மாதம் அப்படியே பார்ப்போமே, 1 வாரம் அப்படியே பார்ப்போம், 2 வாரம் அப்படியே பார்ப்போம், நடக்கலைன்னா நம்ம வேறு விஷயத்த செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, பின்னாடி ரிவர்ஸ் கியரை ஓட்டக்கூடாது. பாருங்கள், என்ன சொல்லுங்கள், கண்டினியூவாக தொடர்ந்து பிடிக்கிறவர்கள் முன்னேறுகிறார்கள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படிங்கிறார். பாருங்கள், சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும் பொழுதும், சின்ன விதமான கலக்கங்கள் வரும் பொழுதும் என்ன பண்ணிடக்கூடாது, டவக்குன்னு ரிவர்ஸ் கியரை போட்டுறாத, கொஞ்சம் நின்று பிடி அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. இப்போது சாப்பாடு கொடுக்கறது மேட்டரே கிடையாது. சரியா? இப்போ வரைக்கும் பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தால் கூட உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் கையில் கல்லாப்பெட்டி கொடுக்கணுன்னா கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியிருக்குது, உங்களுக்கு சில ட்ரைனிங் அவசியமாக இருக்குது, சில பயிற்சிகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால தான் இதை நம்ம சொல்லி கொடுக்குறோம் பாருங்கள். அதனால் நான் வந்து 2 வாரம் அட்டன் பண்ண பிரதர், ஒன்றும் நடக்கலை, அதனால் நான் வந்து அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுறதே விட்டுட்டேன் அப்படின்னா, இட்ஸ் அப் டு யூ. கண்ணு முன்னாடியே எத்தனையோ அற்புதங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். கண்ணு முன்னாடியே ஏராளமான அற்புதங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆமாம், பைரவநாதன் பிரதர் ஒரு சாட்சி சொன்னாங்க, புதுசாக ஸ்டாக் எடுக்கணும், ஆனால் கையில் சுத்தமாக காசு இல்லை, கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம்,
என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், கைமாத்துக்கு வேணால் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, அதான் 4 நாள் நல்ல ரம்ஜான் சேல் இருக்குமே, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு கூட நான் கூட சொல்லிட்டேன். கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் நானே. சரி, ஒரு பிஸ்னஸ் தானே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் பாருங்கள். அவர் எனக்கு செமையாக ஒரு மண்டையில் ஒரு கொட்டு வைக்கிற மாதிரி ஆண்டவர் ஒரு காரியத்தை அவருக்கு பண்ணியிருக்கிறாரு. அவர் அதை அந்த காது கொடுத்து கூட வாங்கலை. நான் சொன்னதை காது கொடுத்தே கேட்கல. கடன் வாங்க பரவாயில்ல, ஒரு கைமாற்று வாங்கிக்கோங்க, சின்னதாக ஒரு ஸ்டாக் எடுத்து வைங்க, சேல் ஆகும்ல அப்படின்னு நான் சொன்னதை அவர் ஏற்கவே இல்லை. பைரவநாதன் பிரதர் சொல்லி கொடுத்த இவரே சொன்னாலும் சரி, நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் இருந்திருக்கிறார் பாருங்க. அந்த 4 நாளில் மட்டும் 80,000க்கு மேலே சேல் ஆயிருக்கு. வாவ், கர்த்தர் நல்லவர். இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் நடக்குது பாருங்கள். இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் நடக்குது. என்ன விஷயம்னா, தொடர்ந்து காது கொடுத்து கேட்டதுனால அந்த இருதயம் நின்றுது அப்படியே. இவரே சொன்னாலும் சரி, நான் கடன் வாங்கிறது இல்லை, நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், என்றைக்கோ என் டைரியில் நான் எழுதி வச்சுட்டேன், அப்பா பார்த்து கொள்வார் அப்படிங்கிறத நான் எழுதி வச்சுட்டேன், ஆகவே நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானத்தில் உறுதியாக நின்று கர்த்தரை நம்பினதுனால கிடச்சது பாருங்கள். இது எல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னால், ஒரு பயணத்தில் தொடர்ந்து இருக்கணும் பாருங்கள். எதுக்கு வெகு சிலர் மட்டுமே பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள்? நீங்கள் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த வெகு சிலர் மட்டும்தான் தொடர்ந்து பிடித்து முன்னேறுகிறவர்களாக இருக்கிறார்கள். மற்றவங்களாம் இந்த மாதிரி கூகுள் மீட்டில் பாதி நாள் வந்து அட்டன் பண்ணுறது, பாதி நாள் எஸ்கேப் ஆகிற ஆட்கள், ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணாத ஆட்களாக இருப்பாங்க பாருங்கள். செஞ்சதே செய்வேன், ஆனால் எனக்கு எல்லாம் மாறி அமையணும் அப்படின்னு சொன்னால் ஒரு காலமும் அமையாது. ஏற்கனவே நீங்கள் சுத்தின கம்பு சரியில்லை, அதனால் மாற்றி சுற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது. மாற்றி சுற்றும் போது தான் வேறு மாதிரியான ரிசல்ட்டு வரும் பாருங்கள். ஏமேன், அதுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ தொடர்ந்து இதில் நம்ம பயணிப்போம். 3 மாதம் தான். ஏமேன், கம் ஆன், டிக்ளேர் இட் வித் மீ. த மணி இஸ் கம்மிங். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். த மணி இஸ் கம்மிங். ஸோ ஃபஸ்ட், அமேன், அமேன், த மணி இஸ் கம்மிங். ஏமேன், த மணி இஸ் கம்மிங் சொல்லும் போதே எப்படி இருக்குது பாருங்களேன். வாவ், மோரபா சாந்தலமா ரிதலபா ரத்தகம் வடரதலபா. த மணி இஸ் கம்மிங். இருவர் ஒருமனப்படும் பொழுது ஒரு இடத்துல பாருங்க, ஒரே பேச்சும் ஒரே வார்த்தையும் இருந்ததுன்னா, ஒரே மனதும் ஒரே வார்த்தையும் இருந்ததுன்னா, அந்த இடத்துல தேவனே அப்பியர் ஆகிறார். கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற காரியத்தில் கூட ஒரே மனதாகவும் இருக்கிறாங்க, ஒரே பேச்சாகவும் இருக்காங்க. அவங்க நினைச்சது நடந்துரும் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ ஒருமனப்பட்டு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஒரே வார்த்தையை பேசியிருக்கிறீங்க பாருங்கள். எல்லாம் சொல்லுங்கள், ஒரே பேச்சு ஒரே மனது, காரியம் அப்படியே நடக்கும். காரியம் அப்படியே நடக்கும். நீங்கள் நினைத்தது தடைப்படாது. நீங்கள் நினைத்தது தடைப்படாது. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் எல்லாம் என்ன கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், த மணி இஸ் கம்மிங். பிஃபோர் எனிதிங், பிஃபோர் எவ்ரிதிங், த மணி இஸ் கம்மிங். நான் குடும்பம் நடத்துறதுக்கு முன்பதா, நான் வியாபாரம் பண்ணுறதுக்கு முன்பதா, நான் ஊழியம் செய்கிறதுக்கு முன்பதா, ஆவியின் வரங்கள் எனக்குள்ளே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்பதா, எல்லாவற்றுக்கும் முன்பதாய் பணம் வருகிறது. ஏமே, பணம் வருகிறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம். த மணி இஸ் கம்மிங். யோவேல் 2 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பின்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பின்புனா எதற்கு முன்பு அப்படின்னு பார்த்தா, ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு முன்பு களஞ்சியங்கள் நிரம்பும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். சியோன் குமாரரே மகிழ்ந்து கரிகூறுங்கள், உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் பொழியும், பட்சித்த வருஷங்களுடைய பலனெல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கும், உன்னுடைய டேபிளில் பஃபட் இருக்கும், நீ திருப்தியாக சாப்பிடுவ, உன் வெக்கத்தை நீக்குமே அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாரு பரிசுத்த ஆவியானவர். அதுக்கப்புறம் தான் நான் தருவேன். தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, சொப்பனங்களை பார்ப்பது, குமாரரும் குமாரத்திகளும் தரிசனங்களை பார்க்குறதெல்லாம் அதுக்கு அப்புறமும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். 2வது செஷனில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னால், 2வது வகுப்பில் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், த டெக்னாலஜி ஆஃப் ரிசீவிங் மணி. ஐ மீன் த டெக்னாலஜி ஆஃப் ரிசீவிங் ப்ராஸ்பரிட்டி.
ப்ராஸ்பரிட்டியை ஈர்த்து கொள்வதற்கான டெக்னாலஜியை பற்றி நான் சொல்லிக் கொடுத்தேன். சவுண்ட் வேவ்ஸ் பற்றி சொல்லிக் கொடுத்தேன். சவுண்டு எப்படி லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது, சவுண்டு எப்படி தூதர்களை அட்ராக்ட் பண்ணுறது, எப்படி சவுண்டு பிசாசை அட்ராக்ட் பண்ணுறது, நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஏன் இந்த சத்தங்களை எழுப்பணும், ஏன் மணி இஸ் கம்மிங்னு நம்ம சொல்லணும், மணி இஸ் கம்மிங்னு சொல்லும்போது என்ன நடக்குது, இது எல்லாம் இந்த 2வது கிளாஸில் நான் சொல்லி கொடுத்தேன். சரியா? 3வது வகுப்பில் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், ராஜரீக அபிஷேகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆமென். ஸோ இந்த 3லையும் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். நம்ம அப்படி ஒரு ஃப்ளோவில் போகும்போது கப்புன்னு நீங்கள் பிடிச்சி ஏறதுக்கு நல்லா இருக்கும். ஒருவேளை இந்த மீட்டிங்ஸ்லாம் நான் அட்டன் பண்ணலை பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது எதுவுமே இன்னும் யூடியூப்பில் வரல. சரியா? மேபி வர அடுத்த திங்கக்கிழமை வேணால் ஃபஸ்ட்டு மீட்டிங்கை பற்றி நான் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன். 2வது மீட்டிங் வந்து சவுண்ட் வேவ்ஸ் பற்றி நான் பேசுனது, பணத்தை ஈர்க்கும் அபிஷேகத்தை பற்றி நான் பேசுனது யூடியூப்பில் வராது. சரியா? ஏன்னா அதில் நிறைய எடிட்டிங் ஒர்க் இருக்குது, அது பொறுமையாக நம்ம பண்ண வேண்டியிருக்குது. ராஜரீக அபிஷேகம் கூட 2 வாரம் கழித்து கூட நம்ம அப்லோட் பண்ணலாம். ஆனால் எல்லா மெசேஜும் யூடியூப்பில் வருமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம். சரியா? அதனால தான் இந்த கூகுள் மீட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தவறாமல் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறேன். தவறாமல் கலந்து கொள்ளும் பொழுது அந்த குரூப்பில் நான் உங்களை ஆட் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நடக்கிற இந்த கூகுள் ரெக்கார்டை நான் அந்த குரூப்பில் மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ தொடர்ந்து பயணத்துக்குள்ளே இருங்க. ராஜரீக அபிஷேகத்தை பற்றி நான் பேசும் பொழுது உலகத்தின் ராஜாக்கள் அதை பற்றி நான் பேசினேன். ஏன் ராஜாக்களை பற்றி பேசணுன்னா, ராஜாக்களை பற்றி பேசும்போது என்ன ஆகுது, ராஜரீக அபிஷேகம் டவுன்லோட் ஆகுது. தரித்திரனை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம்னா தரித்திரம் டவுன்லோட் ஆயிரும். ராஜாக்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், ராஜரீக அபிஷேகம் டவுன்லோடு ஆகும். ஸோ எல்லா ராஜாக்கும் மேலானவர் யார், ராஜாதி ராஜா. அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். அது என்னென்னா, பணம் கடவுள் 2க்குமான டிஃப்ரெண்ட்டாக நான் சொன்னேன். ஏன் இதுக்கு 2க்குமே டிஃப்ரெண்ட்டாக சொல்ல வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஈக்குவலாக சொல்லப்படுகிற ஒரு காரியமாக வேதத்தில் இருக்குது. அது இயேசுவே தன்னுடைய வாயினால் சொன்னார், ஒருவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. 2யுமே ஈக்குவலாக வச்சு பார்க்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்த பவரு இது என்ன ஆகிருதுன்னா, கர்த்தரை கூட பணத்தை கம்பேர் பண்ணும்போது குறைத்து மதிப்பிடுற அளவுக்கு ஆயிடுது. அதை யார் குறைத்து மதிப்பிடுறா, ஏன் கர்த்தர் பணத்தை கம்பேர் பண்ணும்போது பவர்லெஸ்ஸாக ஆகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் லைட்டாக நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமென். ஸோ இன்றைக்கு அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதை பொத்தி வைக்க அப்படிங்கிறதுக்கான ரீசனும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? இதை முழுமையாக செயல்படுத்தணும், இதை முழுமையாக அபியாசப்படுத்தணும், இதை முழுமையாக கொண்டு போகணும். ஆமென். அப்படி கூட நிற்கும் பொழுது என்ன ஆகுது, கர்த்தர் அதில் மகிழ்கிறவராய் இருக்கிறார். ஸோ ராஜரீக அபிஷேகம், ராஜாதி ராஜா. எந்த அடிப்படையில் இவர் ராஜா? சங்கீதம் 50:10-12. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களும் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள், மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவர்கள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியின் அது நிறைவும் என்னுடையவைகளே. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். He is a heavenly king. அவர் பரலோக ராஜா மட்டுமல்ல, பூமியில் இருக்கிற சகல காட்டு மிருகங்களுக்கும் அவர் தான் எஜமானனாக இருக்கிறாரு. பூமியில் இருக்கிற பொன் வெள்ளி முதலான ரத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் யாராக இருக்கிறாரு, அவர் முதலாளியாக இருக்கிறார். He is the manufacturer of every good things. ஆமென். எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் அவர் தான் மேனுஃபேக்சரராக இருக்கிறாரு. அதனால தான் அவர் ராஜாதி ராஜா. இந்த ராஜாக்கள், பூமியில் இருக்கிற ராஜாக்கள்லாம் என்ன, அவர் உண்டு பண்ணி வைத்ததை இவங்க எடுத்து சேகரித்து வைக்கிறதும் ஒரு அபிஷேகத்தினால அதை ஈர்த்து கொள்றதுமான வேலையில் இருக்காங்களே தவிர, இவங்க உட்கார்ந்து தங்கத்தை உருவாக்கல, இவங்க உட்கார்ந்து வெள்ளியை உருவாக்கல, இவங்க உட்கார்ந்து பணங்களை உண்டு பண்ணலை. பாருங்க, அவர் உண்டு பண்ணி வைத்து விட்டா இந்த ராஜாக்கள் என்ன பண்றாங்க, ஈர்த்து கொள்றாங்க. ஆமென். இன்றைக்கு அந்த ராஜாக்கள் வேலையை தான் நம்ம செய்ய போறோம். நம்ம பணத்தை உட்கார்ந்து உண்டாக்க போறதில்ல, நம்ம தங்கத்தை உட்கார்ந்து உண்டாக்க போறதில்ல. ஆல்ரெடி ராஜாதி ராஜா உண்டு பண்ணதை இந்த ராஜாக்களா இருக்கிற நம்ம என்ன பண்ண போறோம், ஈர்த்து கொள்ள போறோம். கிங்லி அனாயிட்டிங்கும் கோல்டுக்கும் ஒரு பெரிய தொடர்பு
இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. நீங்கள் உலகத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேதத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ராஜாவை மதிப்பிடும் பொழுது அவன் வைத்த தங்கத்தை வைத்துதான் அவன் எவ்வளவு பெரிய ராஜா அப்படிங்கிறத மதிப்பிடுறாங்க பாருங்க. அவன் எவ்வளோ வெள்ளி வச்சிருந்தான் அப்படிங்கிறத பார்த்து தான் மதிப்பிடுறாங்க. சாலமோனை பற்றி பேசும்பொழுது எப்படி சொல்லுது? அவன் தங்கத்தினாலே என்ன பண்ணுறான்? தேவாலயத்தை உருக்கி உண்டு பண்ணுதான். சுத்த பொன் அப்படின்னு சொல்லுது. அதாவது செம்பு கலந்த பொண்ணு கிடையாது, வெள்ளி கலந்த பொண்ணு கிடையாது, சுத்த பொண்ணுனால அவனுடைய சிங்காசனத்தை வைக்கிறான். அதில் இருக்கிற சிங்கங்களை வைக்கிறான், கேதுருக்களை செய்கிறான், சேருபீன்கள் சேராபீன்களை செய்கிறான். எல்லாம் தங்கத்தினால, தங்க தட்டுனால மூடுனா அப்படின்னு சொல்லி அவனுடைய ரிச்னஸை பற்றி பேசும்போது தங்கத்தை வச்சே பேசிக்கிட்டு இருக்குது. சரியா? அவனுடைய டேபிள் பற்றி பேசுது, அவனுடைய சாப்பாடை பற்றி பேசுது, சேபா நாட்டு ராஜஸ்திரி கொண்டு வந்ததை பற்றி பேசுது, வருஷந்தோறும் அவனுக்கு உண்டாகிற காணிக்கைகளை பற்றி பேசுது, எவ்வளவு நிறை சேக்கல் பொன் அவனுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பேசுது. சாலமோனி நாட்களிலே வெள்ளி ஒரு பொருட்டாய் எண்ணப்படவில்லை, தெருக்களில் இருக்கிற கற்களை போல தூக்கி எறிஞ்சிட்டாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அவனுடைய ஐஸ்வர்யம் இருந்தது அப்படின்னு சொல்லி பேசுது. தாவீதை பற்றி பேசும்பொழுதும் அவனுடைய ரிச்னஸை பற்றி பேசும்பொழுதும் என்ன ஆகுது? அவனுடைய ஐஸ்வர்யத்தை பற்றி பேசும்போது தங்கத்தை வச்சு தான் பேசப்படுது. இது மட்டும் இல்லை, உலகத்தில் வாழ்ந்த ராஜாக்களாக இருக்கட்டும், இஸ்லாம் ராஜாக்களாக இருக்கட்டும், இப்பொழுதும் அவங்க ராஜாக்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ராஜா அப்படிங்கிற போது எத்தனை போர்கள் வென்றான் என்பதை விட அவன் எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்தான் அப்படிங்கிறது தான் அதிகமாக மெஷர் பண்ணுறாங்க பாருங்க. மெஷர் பண்ணுறதே எதை வச்சு இருக்குது? அவன் எவ்வளோ சொத்து வச்சிருக்கிறான், எவ்வளோ தங்கம் வச்சிருக்கிறான், அதை பொறுத்து தான் அவன் எவ்வளோ பெரிய ராஜா அப்படின்னு இருக்குது. சாலமோன் ஏன் எவ்வளோ பெரிய ராஜாவாக கொண்டாடப்பட்டான்? அவன் யுத்தமே பார்க்கலையே. அவன் யுத்தம் இல்லாத ஒரு ராஜா பாருங்க. நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறேன், அதே சாலமோன் ராஜாவின் வாழ்வை உங்கள் பேரில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். யுத்தம் இல்லாமல், ஏமேன் ஹாராபா ஷாந்தாலமா ரிதலபா, யுத்தம் இல்லாமல் ஜெயிக்கிற வாழ்க்கையை உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன். எப்போ பார்த்தாலும் யுத்தம், எப்போ பார்த்தாலும் யுத்தம், இரத்த கரையாக படிஞ்ச மாதிரி தாவீதின் கரங்களில் இருந்து நான் சொல்கிறேன், இன்றைக்கு சாலமோனின் கரங்களாய் உங்கள் கரங்களை கிறிஸ்து இயேசு சிலுவையில் மாற்றி இருக்கிறார். அவர் இரத்தக்கரை படிந்தவரா சுமந்து தீர்த்ததுனால, அந்த ராஜாதி ராஜாவே இரத்தக்கரை படிந்தவராய் தீர்த்ததுனால இன்றைக்கு இரத்தம் படுகிற ஒரு வாழ்க்கையை, யுத்த வாழ்க்கையை தேவன் ஏற்று சுமந்து தீர்த்ததுனால, சாலமோனிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறதுனால யுத்தம் இல்லாத ராஜரீகம். எம்மே சேர்க்கிறது மட்டும்தான் வேலையே. எல்லாரும் சொல்லுங்க, சேர்க்கிறது மட்டும்தான் வேலையே. சேர்த்து சேர்த்து குவிக்கிறது தான் என்னுடைய வேலையே. ஐயோ, கன்ஃபஸ் பண்ணுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க. சேர்த்து சேர்த்து குவிக்கிறது தான் என்னுடைய வேலையே. எம்மே என்ன பாஸ் உங்களுக்கு கர்த்தர் வேலை வச்சிருக்கிறாரு? பண்படுத்தவும் காக்கவும். எல்லாரும் சொல்லுங்க, பண்படுத்தவும் காக்கவும். பண்ணவும் ட்ரையாகி நிற்கவும் அப்படின்னு வேதம் சொல்லலை. பண்படுத்தவும் காக்கவும், சேர்த்து வைக்கவும், குவித்து வைக்கவும், 4ஆம் தலைமுறைக்கும் சொத்து எழுதி வைக்கவும் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். எவன் கேட்டாலும் தைரியமாக சொல்லுங்க, உங்கள் காலிங் என்ன அப்படிங்கும்போது சிலர் வந்து நான் ஊழியக்காரனாக அழைக்கப்பட்டேன், நான் அப்படியே பிஸ்னஸ் மேனாக அழைக்கப்பட்டேன், அதுவாக அழைக்கப்பட்டேன், இதுவாக அழைக்கப்பட்டேன். ரொம்ப நல்லது. ஆனால் பொதுவான சில அழைப்பு இருக்குது. உங்களுக்கு காலிங்கே புரியலன்னா நீங்கள் சொல்லுங்கள், 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுக்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். போல்டாக சொல்லுங்கள். இதை பாருங்களேன், இது உலகம் இதை ரொம்ப போல்டாக கன்ஃபர்ஸ் பண்ணுது. ஏங்க அப்படி நான் சும்மா விட்டுட்டு போயிடக்கூடாதுங்க, என் பரம்பரையை 4 பேருக்கு நான் சேர்த்து வைக்கணுங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லுது உலகம். இந்த கிறிஸ்தவன் தான் இருக்கிறதுலே மட்டமான சிந்தை உள்ளதாக இருக்குது பாருங்கள். இங்கே இன்னமும் வேண்டாம், எல்லாம் அங்கே போயிடணும், எல்லாம் அங்கே போயிடணும், எல்லாம் அங்கே போயிடணும். ஏதோ என்ன கான்டெஸ்ட்டில் 4 வசனங்கள் சொல்லியிருக்குங்கிறதே புரியாமல் இங்கே சேர்த்து வைக்காதீங்க, அங்கே சேர்த்து வைங்க அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு, அப்போ ஏன் இப்படி சொல்லுது வேதம்? சிந்திக்கணும் பாருங்க, சிந்திக்கணும் சின்ன பைய மக்களே அப்படிங்கிற. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆஸ்திகளை சேர்த்து வைத்து போகிறான் அப்படின்றத. அப்போ யாரை பற்றி சொல்லுது? நான் நல்லவன் கிடையாது பாஸ் அப்படிங்கீங்களா? நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆஸ்திகளை சேர்த்து வைத்து போகிறான் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதெல்லாம் யோசிக்கணும் பாருங்க, கிறிஸ்தவம் அதை யோசிக்கணும். 4 பேருக்கு நீ எப்படி நல்லது செய்வே காசு இல்லாமல்? அன்னை தெரசாவை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க பாருங்களேன். அன்னை தெரசா வந்து கையேந்தினாங்க, ஒருத்தர் எச்சு துப்புனார், அதை அந்த அம்மா தொடச்சிட்டு என்ன பண்ணுச்சு, எனக்கு நீங்கள் தந்துட்டீங்க, ஆனால் இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு மறுபடியும் கையை நீட்டுனுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது. ஆனால் எல்லாருமே அன்னை தெரசா இல்லையே. நான் என்ன சொல்கிறேன், நீ அன்னை தெரசாவை வாட்ச் பண்ணுற ரொம்ப சந்தோஷம்.
அவங்களுடைய ஈகை குணத்தை நீ வாட்ச் பண்ணுற, அவங்களுடைய இரக்கத்தை நீ வாட்ச் பண்ணுற, இந்தியர்களுக்காக அவங்க செய்த தியாகத்தை நீ வாட்ச் பண்ணுற. நான் அதெல்லாம் சந்தோஷப்படுறேன். ஆனால் எல்லாருமே அன்னை தெரசாவா ஆயிட்டா, அந்த எச்சு துப்புனார ஒருத்தர் அவர் மனம் திரும்பி ஒரு செக் போட்டு கொடுத்தாரு. அது திரும்ப உனக்கு நீ எச்சு துப்புனதே பேசிக்கிட்டு இருக்கிய, அவர் செக் போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அப்படி செக்கு போட்டு கொடுக்குற இரக்கமுள்ள நபர்களா தேவன் சிலவரை உண்டாக்கி இருக்கிறார், எழுப்பி இருக்கிறார். அதுவும் நம்ம மத்தியில் எழுப்பி இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் அதை நிச்சயமா செய்யணும். பாருங்க, கிறிஸ்தவர்கள்னாலே இப்போ படத்துலலாம் பார்க்குறது எப்படி, கிறிஸ்தவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஆர்சி சர்ச்சை காட்டுவாங்க, ஒரு 4 சிஸ்டர்ஸை காட்டுவாங்க, 4 ஃபாதரை காட்டுவாங்க, அவங்க ஊர்வலம் போகிறத காட்டுவாங்க, அவங்க அந்த சேவை பண்ணுறது இப்படியே காட்டுவாங்க. ஏதாவது ஒருத்தன் அப்படி இல்லைன்னா அவன் பீட்டராக இருப்பான், என்னது அவன் ஜேம்ஸாக இருப்பான், ஒரு பிரபல ரவுடியாக இருப்பான், இப்படி காட்டுவாங்க பாருங்கள் படத்தில். நல்ல பணக்கார கிறிஸ்தவன் ஒருத்தன் யா அப்படின்னு காட்டவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா இந்த கிறிஸ்தவ உலகம் அவன்கிட்ட அப்படி காட்டலை. காட்டியிருந்தா அவன் அப்படி படம் எடுத்திருப்பான். ஆனால் இவங்க காட்டவே இல்லை. அரிமத்திய ஊரானாகிய ஐஸ்வர்யவனாகவும் அந்தஸ்து மிகுந்தவும் அத்தாரிட்டி மிகுந்த ஒரு இயேசுவின் சீசன் ஒருத்தன் இருந்தான் அப்படிங்கிறத இந்த கிறிஸ்தவ வட்டாரம் யாருக்குமே காட்டலை. பாருங்களேன், காட்டலைங்கிறதுனால அவனும் என்ன பண்ணுறான், கிறிஸ்தவம்னா ஒன்று கொலகாரனாக இருப்பான் அல்லது சர்ச்சு ஃபாதராக இருப்பான். இப்படியே படம் எடுத்து காட்டிட்டாங்க பாருங்க. இந்த உலகமாக அதை நம்பிக்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு வித்தியாசமாக ஒன்று காட்டுறேன். இனி வேற மாதிரி படம் எடுப்போம், சரியா? ஏமே அல்லேலூயா. பணக்கார கிறிஸ்தவனை பற்றிய படம் எடுப்போம். ஏமே உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. வேதம் சிலரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுதே வேற லெவலில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. போவாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அந்த ஊரில் மிகுந்த ஆஸ்திக்காரனாகியோ போவாஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுது. என்ன டைட்டில் கார்டு, டைட்டில் கார்டு எப்படி போடுது, மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய போவாஸ், லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு, அந்த ஸ்டார் இவர், இந்த ஸ்டார் அவரு அப்படிங்கிற மாதிரி போவாஸுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் போட்டா இது எப்படி காட்டுது, ஐஸ்வர்யவானாகிய அரிமத்த ஊரேனாகிய யோசேப்பு, மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய போவாஸ், அந்த கிழக்கத்தி புத்திரர்கள்லேயே பெரிய பணக்காரனாக இருந்த யோபு, இப்படிதான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுது பாருங்க. இப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இன்டர்வலுக்கு மேலே ஆபிரகாமுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி காட்டும் பொழுது எப்படி காட்டுது, பிஜிஎம்லாம் போட்டு எழுப்பி அவன் ஆடுகளும் உடைய ஐஸ்வர்யவானாய் இருந்தான் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிக்குது பாருங்க. சீமான் ஆபிரகாம் அப்படின்னு தான் இன்டர்வலுக்கு மேலே படமே வருது. நம்ம கிறிஸ்தவன் தான் பணத்தை பற்றி பேசினா மூஞ்சி மோரெல்லாம் குனியுது, சுருங்குது. ஏன் சுருங்குது? ஏன் உங்கள் அப்பாட்ட இருக்கிற வீட்டை பற்றி பேசினா ஏன் பெருமையாக தானே இருக்கும் உனக்கு? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பெரிய ஏரியாக்கள் இருக்கும் இல்லையா, விஐபி தங்குறதுக்குன்னு, விஐபிகள் இடம் வாங்குறதுக்குன்னு சில ஏரியாக்கள் இருக்குப்பாங்க. திருநெல்வேலியில் மகாராஜ நகர்னு ஒரு ஏரியா உண்டு. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அங்கே வீடு வாங்குவாங்க. நான் சொல்கிறேன், சென்னைனா நீலாங்கரை நிறைய உண்டு இல்லையா, அந்தந்த ஏரியாவில். கோயம்புத்தூர்னா ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், விஐபிகள் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் சுதந்திரிப்பீங்க. ஏமே கிறிஸ்தவர்கள் சுதந்திரிக்க போகிறோம், நாம் சுதந்திரிக்க போகிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம சுதந்திரிக்க போகிறோம். ஏமே ஹல்லேலூயா. ஏன் ராஜாக்கள் அதை சுதந்திரிக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார், ராஜாக்கள் அதை சுதந்திரிக்கணும்னு ஆசைப்படுறார். ஆனால் இப்போ ஏன் அதை சொன்னேன் அப்படிங்கிறது டக்குன்னு மறந்துட்டு நான் திரும்ப ஞாபகம் வரும்பொழுது சொல்கிறேன், சரியா? மேபி ப்ராஃபஸி கேம் இன் திஸ் வே. தீர்க்க தரிசனம் இந்த மாதிரி கூட வரும். என்ன சொல்ல வரோங்கிறத மறந்து ஓவர்டேக் பண்ணி ஒரு வார்த்தை வரும் பாருங்க. ஆமாம், சென்னையில், மதுரையில், கோயம்புத்தூரில் நீங்கள் இருக்கிற பெரிய பெரிய ஊர்களில் விஐபி வாங்கக்கூடிய இடத்துல தேவன் உங்களை அமர பண்ணுவார். ஏமே இந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது, இது செய்யும், கண்டிப்பாக இது செய்யும். ஏமே ஸோ பணத்தை பற்றி பேசும்பொழுது என்ன ஆகக்கூடாது, மூஞ்சி சுழிக்கக்கூடாது. நீங்கள் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங்கை கேட்கீங்களா? ஆமாண்டா, ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங் தான் கேட்கேன். நீ போய் என்ன பண்ணு, செழிப்பின் உபதேசத்தை கேட்குறீர்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், செழிப்பின் உபதேசத்தை நான் கேட்குறேன். நீ போய் தரித்திர ஊழியத்தை கேளு, நீ தரித்திரத்திலே இரு. நான் எங்கள் அப்பாவை வேறு மாதிரி பார்த்துருக்குறேன், என் ராஜாவை நான் வேறு மாதிரி பார்த்துட்ருக்குறேன், தயவுசெய்து என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுங்க. ஏமே தயவு செஞ்சு என்ன
டிஸ்டர்ப் பண்ணாத, நீ தரித்திரத்தையே கட்டிட்டு அழுதுக்கோ, நான் செல்வத்தை கட்டிட்டு சந்தோஷமா இருக்க போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுங்க, தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மணி இஸ் கம்மிங் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நீங்களாவது வீட்டுக்குள்ளே சொல்கிறீங்க, அல்லது யாருக்கும் தெரியாத இடத்துல கூட நின்று நீங்கள் சொல்கிறீங்களா இருக்கும். ஆனால் நான் பப்ளிக்கில் சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்களேன், யூடியூப்பில் ஆன்லைனில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். எனக்கு வராத விமர்சனமாக உங்களுக்கு வந்துட போகுது, எனக்கு வராத விமர்சனமாக உங்களுக்கு வந்துட போகுது. நான் பேசினா பாரியா, மணி இஸ் கம்மிங்கா சொன்னோடனே வந்துடுமா பண பேய்கள், பண ஆசை பிடித்த வெறியர்கள் அப்படின்னு என்னெல்லாமா பேசுனாங்க. பாதி பேர் கெட்ட வார்த்தை கூட பேசுனாங்க. நீ என்னமும் சொல்லிட்டு போ, எனக்கு தெரியும் நான் ஏன் இந்த சத்தத்தை நான் எழுப்புறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என் தேவன் என்னை குறித்து என்ன வாழ்க்கை வச்சிருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். பாருங்களேன், ஃப்ராங்காக பேசுவோம், சரியா? ஃப்ராங்காக பேசுவோம். உண்மையிலே பணம் வேண்டாமா? உண்மையிலேயே பணம் வேண்டாமா? என்ன சொல்ல வர? ஒவ்வொரு நாளும் நீ காலையில் எந்திக்கும் பொழுது நீ எந்திக்கிறதுக்கு முன்னாடி உனக்கான பில்லு எந்திரிச்சிக்கிட்டே இருக்குது, பணம் உன்ட்ட பேசிக்கிட்டே இருக்குது, நீயும் பணத்தை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற. ஆனால் யோக்கியம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் கர்த்தரையே உயர்த்துக்கிறேன், கர்த்தரையே உயர்த்துக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் பாதிக்கு மேலே நீ என்ன பண்ணுற, உனக்கு தேவையான பில் பே பண்ணுறதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிற, உனக்கு உண்டான பண நெருக்கடியை பற்றி மட்டும்தான் நீ யோசிச்சுட்டு இருக்கிற, பேசிக்கிட்டு இருக்கிற. அப்புறம் எந்த விதத்தில் நீ எதிர்த்து நிற்கிற? இதெல்லாம் நீ எதிர்த்து நிற்கிறதுனால தான் உன் கூட வரமாட்டேங்குது. எதிர்த்து நிற்கிறதுனால தான் அது உனக்கு மாஸ்டராக இருக்குது. ஏன் நீ அதுக்கு ஸ்லேவாக இருக்கிற? நான் உனக்கு சொல்லித்தரேன். கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர், ஏமே அதை நம்பு போதும். பணத்தை நீ என்ன பண்ணு, உபயோகப்படுத்த கற்றுக்கொள், அது போதும். தன்னால் அது உங்ககிட்ட வரும், தன்னால் அது உங்ககிட்ட வரும். பாரு, அதை எதிர்த்து மட்டும் நிற்காத, அதை எதிர்த்து மட்டும் பேசாத. அப்படிப்பட்ட ஊழியர்கள் பேசும் பொழுது என்ன பண்ணாத, அதை தப்புன்னு வாயில சொல்லிடாத, தப்பு டப்புன்னு வாயில நீ அடிச்சுக்கோ. எல்லாம் சொல்லுங்க, மை மணி இஸ் கம்மிங். ஏமே மை மணி இஸ் கம்மிங். ஏன் அது நீ என்னதான் வெறுப்பாக இருந்தால் கூட, என்னதான் ப்ராஸ்பரிட்டியை பற்றி பேசுகிறவங்க மீது வெறுப்பாக இருந்தால் கூட, மனிதனுடைய மூளையும் மனிதனுடைய ரத்தமும் மனிதனுடைய அசைவுகளும் தங்கத்தை சுமந்துட்டே இருக்குது. பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படின்னு சொல்லி. ஏன்னா எதிர்ப்பு பேசுகிற மனிதர்களுக்கு உள்ள கூட இவர் வந்து, நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொல்லிட்டு இருந்தேன், ராஜாக்கள் தங்கத்தின் அடிப்படையில் மெஷர் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ கர்த்தாதி கர்த்தரையும் அந்த ராஜாதி ராஜாவையும் தங்கத்தின் அடிப்படையில் தான் அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யர் என்கிறது தெரிய வருது. எதன் அடிப்படையில்? இயேசு சொல்கிறாரு, எங்களுடைய வீட்டில் ஏராளமான மேன்ஷன்ஸ் உண்டு அப்படிங்கிறாரு. மேன்ஷன் சொல்லும் பொழுது நான் என்ன சொன்னேன், சென்னையில் இருக்கிற மேன்ஷன் கிடையாது, அங்கே வேலை தேடி போடுறவங்க போய் தங்குற மாதிரி மேன்ஷன் கிடையாது, புறா கூடு மாதிரி 30 பேர் 30 ரூம் அப்படி கிடையாது. இது மேன்ஷன்னா பங்களா, சரியா? ஏகப்பட்ட பங்களா இருக்குதா, அது எல்லாம் தங்கத்தினாலே செய்யப்பட்டிருக்குது, தங்கத்தில் வீதி போடப்பட்டிருக்குது. எப்போ என் பெல்ட்டே நான் தங்கத்தில் தான் போட்டிருக்கிறேன், அங்கே தங்கம் அவ்வளோ சீப்பு அப்படிங்கிறாரு. அவ்வளவு சீப்பா தங்கம் அங்கே இருக்கிறதுனால தான் அவர் பெரிய ஐஸ்வர்யர். ஏமே இவர் என்னன்னா, உலகத்தில் சிருஷ்டித்த எல்லா பொருட்கள்லையும் தங்கத்தை உள்ள வச்சுட்டார். ஒரு வடிவில் இருக்குது, அது ஏதோ ஒரு வடிவில் அது இருக்குது. உங்கள் பிரெயினில் இருக்குதான் 0.229 மில்லிகிராம். ஏமே தங்கம் என்ன பண்ணுது, பிரெயினில் இருக்குது, பிளட்டில் இருக்குது, ஜாயிண்டில் இருக்குது. பிரெயினில் இருக்கிறதுனால தான் உன் மூளை என்ன பண்ணுது, பண தேவை வருது, அதை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லுது. கோல்டு பிரெயினில் இருக்கிறதுனால நான் ஐஸ்வர்யவனாய் வாழ வேண்டும் என்று அது சிந்திக்குது. பாருங்க, ஹார்ட்டில் இருக்கிறதுனால என்ன ஆகுது, இது ஏராளத்தையும் ஏராளத்தையும் தாராளத்தையும் இருதயம் விரும்புது. ஏன் விரும்புதுன்னா உள்ள கோல்டு இருக்குது, அவர் வைத்த கோல்டு இருக்குது, வேற விதமான வடிவில் அது இருக்குது, வேலை மூலக்கூறுகளின் வடிவில் அது இருக்குது, ஜாயிண்டெல்லாம் அது இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நடக்கும்போதும் மூவ் பண்ணும் பொழுதும் பணமும் மூவ் பண்ணி வரும். ஆழத்தை கூப்பிடும். உங்களுக்குள்ள தங்கம் இருக்குது, உங்களை உண்டாக்கினவர் தங்க மகன், உங்களை தங்க மகனாக உண்டு பண்ணி இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது என்ன ஆகுது, ஆழத்தை கூப்பிடும். தங்கம் தங்கத்தை ஈர்க்கும்.
ஏமே உங்களுக்கு நீங்களே பிஜிஎம் போட்டு பழகுங்கன்னு நான் சொல்லுவேன் பாருங்க. தங்க மகன் என்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான். ஏன்னா இவன் கர்த்தருக்கு பாட்டு எழுதுனான தவிர நமக்கு பாட்டு எழுத மாட்டேங்கான். ஆனால் கர்த்தர் நமக்கு பாட்டு எழுதுறாரு. என் பெரியாமே ரூபவதி அப்படின்னு கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு பாட்டு எழுதுறாரு. ஆனால் நமக்கு நாமே பாட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிறிஸ்தவ உலகம் அதை சம்மதிக்காது பாருங்க. இது பாட்டு எழுதுனா மனுஷனை பற்றி பாட்டு எழுதுப்பா அப்படின்னு சொன்னால் என்ன, அவன் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற மனுஷன் நீ இப்போ பாட்டு எழுது அப்படின்னு சொன்னால் இது அழகாக எழுதும். அவருக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை, அவருக்கு முன்னாடி நான் ஒரு காசுக்கு பெற மாட்டேன், அவருக்கு முன்னாடி நான் புழுவாக்கும், அவருக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லையாக்கும், அவருக்கு முன்னாடி நான் மானங்கட்ட பயலாக்கும், இப்படியே பாட்டு எழுதும் பாருங்க. எவனாவது ஒருத்தன் அவருக்கு முன்பதாக பாட்டு எழுதணும்னா இப்படி எழுதணும். நான் தங்க மகன்டா, ஏமேன் ராஜாவின் பிள்ளடா, அப்படி எழுதணும் பாருங்க. நாங்கள் வேற மாதிரி ப்ரோ அந்த மாதிரி எழுதணும். ஆமாம் இல்லை சொல்லுங்க, நான் தங்க மகன். ஐயோ இதுக்கே வேற லெவலில் கவனிக்கணும் பாஸ். ஹார்ட் அதை அப்பரண்ட நினைக்கிறதுனால தான் அதுக்குள்ளே வச்சிருக்கிறார் தங்கத்தை. ஹல்லேலூயா. அதனால தான் அது அப்படி யோசிக்குது. செழித்து வாழணும், நல்லா வாழணும்னு யோசிக்குது பாருங்க. பிளட்டில் இருக்குது. அதனால தான் ஓவர்ஃப்ளோவை வாஞ்சிக்குது. மூளை முடுக்கெல்லாம் பாயுது. ரத்தம் போகாத இடமே இல்லை உடம்புலங்கிற அளவுக்கு அது போகுது. Glory to be the living God. Glory to be the living God. பாயுது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். கர்த்தரையே பயமுறுத்துகிற ஒரு காரியம் இந்த பணம். என்ன பிரதர் சொன்னீங்க? கர்த்தரையே பயமுறுத்துகிற காரியம் இந்த பணம். என்ன மாதிரி இதை சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், தேவன் சர்வ லோகத்திற்கும் அதிபதியாக இருந்தால் கூட மனுஷனுடைய காரியம்னு வரும் பொழுது அவனுடைய வில், அவனுடைய சித்தம், அவனுடைய சாய்ஸ் பண்ணுற தன்மையை மனுஷனுக்கு வைத்திருக்கிறார் பாருங்க. ஆதாம் ஏவாள் இருக்கும் பொழுது தேவன் பழத்தை தட்டி விடலை. பழத்தை சாப்பிடும் பொழுது போய் ஓடி வந்து டபக்குன்னு தட்டி விடலை. அது அவனுடைய ஃப்ரீ வில், அந்த சுதந்திரத்தை அவனுக்கு கொடுத்துருக்கிறார். உனக்கு நான் வேண்டுமா வேண்டாமாங்கிற சுதந்திரம் உன்னுடையது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால தான் காட் இஸ் அ காட் ஆஃப் ஜென்டில். அவர் ஜென்டில் காடு பாருங்க. மனுஷன்தான் மென்டில் மேனாக இருக்கிறான், மனுஷன்தான் மென்டல் மேனாக இருக்கிறான். காட் ஜென்டில் காடு, ஜென்டிலாக டீல் பண்ணுறாரு. என்ன இப்போ நீ சூஸ் பண்ணு அப்படிங்கிறார். ஆனால் இந்த பணம்னு வரும் பொழுது, இந்த சாய்ஸை மனுஷனுக்கு கொடுக்கும் பொழுது அவர் பதபதக்கிறார். ஏன்னா இவன் தப்பாக சூஸ் பண்ணிடக்கூடாத அப்படின்னு. அதனால தான் இயேசு சொல்கிறாரு தெளிவாக, கடவுளுக்கும் மேமன் பொருளுக்கும், உலக பொருளுக்கும், தட் மீன்ஸ் மெட்டீரியல் திங்ஸ், பணத்திற்கும் ஒருவனால் ஊழியம் செய்ய முடியாது. ரெண்டு பேரையும் நான் சேமாக பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாதுன்னா, இட்ஸ் வெரி சீரியஸ். பணம் ஒரு மோசமான மாஸ்டர், சரியா? அது பணம் ஒரு மோசமான எஜமான். இது இல்லாத நேரத்தில் ரொம்ப டிமாண்ட் பண்ணும், அவனை கொடுமை பண்ணும், அவனை ஸ்லேவ் ஆக்கும், அவனை கடன் வாங்க வைக்கும். இது மாஸ்டராக இருந்தால் இதெல்லாம் நடக்கும். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிற இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இருந்திருக்கிறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பணம் மாஸ்டராக இருந்திருக்குது, பணம் எஜமானாக இருந்திருக்குது. பணம் எஜமானாக இருந்ததுனால என்ன ஆகுது, அது கடனுக்குள்ளே நடத்துது, அது டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து ப்ரெஷரைஸ்டு பண்ணுது, அது நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணுது பாருங்கள். இதில் என்னென்னா, இந்த பணம் கடவுள் இந்த போட்டியில் டை அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. ட்ரா, இந்த கேம் நடக்கும்பொழுது இப்படி சொல்கிறாங்களா, ட்ரா ஆயிடுச்சு, மேட்ச் ட்ரா ஆயிடுச்சு, மேட்ச் டை ஆயிடுச்சுன்னா என்ன, ரெண்டு பேரும் சமமாக இருந்துட்டாங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இயேசு அதை தெளிவாக சொல்கிறாரு. ஒருத்தனை பற்றி கொண்டு என்ன பண்ணுவானா, ஒருத்தரை அசட்டை பண்ணுவான் அப்படின்னு இருக்குது. ஒருத்தனை வேண்டாம் அப்படின்னே சொல்லிடுவான் அப்படின்னு இருக்குது. அதனால் நான் கடவுளுக்கும் பாதி இருந்துக்கிடுறேன், பணத்துக்கும் பாதி இருந்துக்கிடுறேன் அப்படிங்கிற நிலையே கிடையாது. இல்லை சொல்லுங்கள், நிலையே கிடையாது. உன்னை பிடிச்சி என்ன பண்ணுவான், உன்னை சார்ந்து கொண்டு உன்னைய அசிங்கப்படுத்தி விட்டுருவான் அப்படின்னு சொல்லுது பாருங்க. எந்த அளவுக்கு பணமும் கடவுளும், கடவுளே சொல்லுறாரு, இயேசு நம்முடைய கடவுளே சொல்கிறாரு, எஜமான நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். எப்படி பிரதர் சொல்கிறீங்க? வேற எந்த வசனமும்
கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஆன்சராக இருக்கிறார், கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கிறவராக இருக்கிறார் இப்படின்னு எத்தனை பேர் ஒத்துக்கிடுறீங்க அப்படின்னு கேட்டேன். நீ காலையில் குரூப்பில் கூட கேட்டேன். நிறைய பேர் ஆமாம் கர்த்தர் தான் எனக்கு எல்லாம், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார், ஆமென் ஹல்லேலூயா அப்படின்னாங்க பாருங்கள். அப்புறம் ஒரு வசனத்தை நான் எடுத்து காட்டினேன். காட்டும்போது பார்த்தா எல்லாம் வாயடைச்சு போயிட்டாங்க. அதுக்கு பதில் நான் இப்போ சாயந்தரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான். எத்தனை பேர் நீங்கள் உங்களில் எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார், எனக்கு எல்லாவற்றுக்கும் அவர் பதில் அளிப்பார்? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். God will answer to all things அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஒத்துக்கிறோம். ஆனால் பைபிள் இப்படி சொல்லுது, பிரசங்கி 10:19, விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும், திராட்சை ரசம் ஜீவனுள்ளோரை கழிப்பாக்கும், பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். இதில் ஆங்கிலத்தில் பார்த்தா பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு வரல, மணி ஆன்சரத் ஆல் திங்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. எல்லாம் சொல்லுங்க, மணி ஆன்சரத் ஆல் திங்ஸ், எல்லாவற்றுக்கும் பதிலாக இருக்கும். என்னங்க சொல்கிறீங்க? ஷாக்காங்க, ஷாக் அடிக்குதுங்க, ஷாக்காக இருக்குதுங்க. அப்போ கர்த்தருடைய ரோல் என்ன? எனக்கு பணமே எல்லா பதிலையும் செய்து விட்டால் கர்த்தருடைய பங்கு இதில் என்ன? நான் முதல்ல சொன்னேன், பணம் மோசமான ஒரு மாஸ்டர். ஏமே அதுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். ஏன்னா இது டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், கொடு 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 கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய சிச்சுவேஷனை இது பார்க்காது, நம்மளுக்கு இறக்கமே இது காட்டாது. இது எனக்கு வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லும், கடன் வாங்க வைக்கும், கடனுக்குள்ளே தள்ளும், நம்மளை அடிமையாக்கும். இதுதான் பணம் மாஸ்டராக இருக்கிறதுக்கான வேலை. இது எல்லாத்துக்கும் பதிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது வேதம். அவங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் கர்த்தருடைய பங்கு என்ன, உங்களுடைய பங்கு என்ன, தீர்க்கதரிசியின் பங்கு என்ன, பணத்தினுடைய பங்கு என்ன அப்படின்னு. வேதம் போய் சொல்லாது இல்லையா? பணம் ஆன்சராக இருக்குன்னு சொன்னதுதான் பணம் ஆன்சராக இருக்கும். ஆனால் அது உனக்கு மாஸ்டராக இருந்து ஆன்சராக இருந்ததுன்னா யூ ஆர் இன் டேஞ்சர். பட் கர்த்தருடைய எஜமானாக இருந்தால் இந்த பணத்துக்கு நீ மாஸ்டராக இருப்ப, இந்த பணத்தை வச்சு பதில சொல்லுவேன். ஏமே புரிஞ்சுதா? நான் மறுபடியும் சொல்கிறேன், பணம் எல்லாவற்றுக்கும் ஆன்சர் அப்படிங்கிற பைபிள் சொல்லுது. 100% உண்மை. நீங்கள் உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ உங்களுடைய பிரச்சனைகளை ஒரு லிஸ்ட்டு போட்டால் 99% அது பணம் என்கிற ஒரு இடத்துல தான் ஒரு முடிச்சில் வந்து நிற்கும். சரியா? குடும்ப பிரச்சனை பிரதர், குடும்பத்தில் நீ கேளு, நான் கேட்டால் வாங்கி தர மாட்டேங்கான் அப்படின்னு சொல்லும். என்னைய பற்றி யோசிச்சு எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கான், இந்த ஆள்கிட்ட கேளு, நான் அவளை பற்றி தான் யோசிக்க, ஆனால் வாங்கி தர முடியலை அப்படிமா. வாங்கி தர முடியல. பாருங்க, 99%, 1% அல்லது 2% அன்பு தாழ்ச்சியினால இருக்கும். சரியா? அன்பு தாழ்ச்சியினால 1%, 2% பிரச்சனை இருக்கும். பொறாமை வர்றது, எரிச்சல் ஆகிறது, கோபப்படுறது, இதெல்லாம் அன்பு தாழ்ச்சியினால வர்ற விஷயங்கள். பாருங்க, தேவன் அதற்கும் தீர்வா இருக்கிறார். அவரே அன்பா இருக்கிறாரு. என்ன பண்றாரு? அந்த இடத்துல அன்பை ஊற்றுறார், அந்த காரியம் சரியாயிருது. அண்ட் மணி ஆன்சரத் ஆல் திங்ஸ், பட் எவ்ரி திங் கிடையாது. சரியா? எவ்ரி திங்னு வந்ததுன்னா 100% முழுமையாயிரும். எவ்ரி திங் கிடையாது. காட் இஸ் த ஆன்சர் டு எவ்ரி திங். கர்த்தர் தான் எல்லாவற்றுக்கும். இந்த எல்லாவற்றுக்கும் வேற குறிப்பிட்ட பவுண்டரியில் உள்ள எல்லாவற்றுக்கும் பணம் ஆன்சர் பண்ணும். ஆனால் பவுண்டரியே இல்லாத இடத்துல கூட கர்த்தர் ஆன்சராக இருக்கிறார். பாருங்க, குடும்ப விஷயம் வரும்பொழுது என்ன ஆகுது? எவ்ரி திங்குள்ள அது வந்துடுது. எவ்ரி திங்க்கு ஆன்சருக்கு பணம் சொல்ல முடியாது. அன்பு தாழ்ச்சின்னு ஒன்று இருக்குது. அன்பு தாழ்ச்சின்னு இருக்குது. அதில் அன்பை ஊற்றுறார். ஆனால் 99% பணம் தான் எல்லாவற்றுக்கும் பதிலாக இருக்குது. நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் சரி, நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலாலும் சரி, அதுதான் நெசம். நீ நம்பலனாலும் அதுதான் நெசம். ஏன்னா பிரசங்கி சொல்லுது, பணம் எல்லாவற்றுக்கும் ஆன்சர் பண்ணும். சரக்கு கொஞ்சம் கழிவுற பண்ணுது, ஒத்துக்கிடணும். தெளிவாக சொல்லுது. சரக்கு என்ன பண்ணுது? விருந்து சந்தோஷத்திற்கு செய்யப்படும், திராட்சை ரசம் ஜீவனுள்ளோரை கழிப்பாக்கும். சம்டைம்ஸ் a little
என்ன பண்ணுது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது பாருங்கள். அந்த மாதிரி இதுவும் 100% உண்மை. பணம் 99% பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறது, ஆன்சர் பண்ணுது. ஆனால் இது உனக்கு மாஸ்டராக இருந்ததுன்னா என்ன பண்ணும், இது உன்னை நகர விடாது, இது என்ன பண்ணுது, உன்னை கட்டி போடுது, இதை ஒன்றும் இல்லாமல் பண்ண பார்க்குது பாருங்க. ஆனால் கர்த்தர் உன்னுடைய எஜமானாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுது, இந்த பணம் உன்னுடைய சர்வெண்ட்டாய் மாறுது, உன்னுடைய சர்வெண்ட்டாக மாறுது. எப்படி பிரதர் இது சர்வெண்ட்டு, எப்படி பிரதர் இது எனக்கு புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பவுல் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன், கிறிஸ்துவுக்குள்ளே அடிமை அப்படின்னு சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே நான் அடிமை, கிறிஸ்துவுக்கு நான் அடிமை, போர்ன் சர்வன் அப்படின்னு சொல்கிறார். போர்ன் சர்வெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே நான் போர்ன் சர்வெண்ட், நான் கிறிஸ்துவுக்குள்ளே அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் கற்றுக்கிட்ட சத்தியமே வேறு மாதிரி பிரதர், நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது, கர்த்தர் கூட எங்களை பிள்ளையாக பார்க்குறாரு, அடிமையாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இந்த அடிமைத்துவங்கிறது வேற, இது குமாரத்துவத்திற்கும் மேலே. பணம் உங்களை அடிமை ஆக்கும், பணம் என்ன பண்ணுது, அடிமை ஆக்குது. ஆனால் இவருக்கு முன்னாடி நீங்கள் இந்த பாண்ட் சர்வெண்ட்டுங்கிறது இது கம்ப்ளீட்லி லாயல்ட்டி. ரெண்டு எஜமானும் நம்முடைய லாயல்ட்டியை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பணம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த லாயல்ட்டியை உங்கள்கிட்ட இருந்து எடுக்க பார்க்குது. கர்த்தர் ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை, அவர் அன்பின் நிமித்தமாய் நம்மளுக்கு அந்த லாயல்ட்டியை எதிர்பார்க்குறார். நம்மளைய ஃபோர்ஸ் பண்ணாமல் நம்மளை அன்பு கூர்ந்து அவர் இதை வாங்குறாரு பாருங்க. அதனால தான் பவுல் அப்படி சொல்கிறார். இது ரெகுலரான ஸ்லேவ் கிடையாது. கர்த்தர் உங்களுடைய எஜமானாக இருந்தால் உங்களுடைய லாயல்ட்டி லவ்வின் அடிப்படையில் மோட்டிவேட் ஆகி போகும். இவரை எஜமான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, பணம் உங்களுடைய சர்வெண்ட்டாக மாறுது, மணி உங்களுடைய டூலாக மாறுது, மணி உங்களுடைய கருவியாய் மாறுது, நீங்கள் பயன்படுத்தும் கருவியாய் மாற்றப்படுது. இல்லை சொல்லுங்கள், பணம் நான் பயன்படுத்தும் கருவி. எப்படி பிரதர், எப்படி இதை நான் பணம் இது வரைக்கும் என்னை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நான் கடனில் இருக்கேன், நான் பண பிரச்சனையில் இருக்கேன், காலையில் எந்திக்கும் போதே பணத்தை பற்றி தான் என்னால் யோசிக்க முடியுது. அதை எப்படி பிரதர் நான் டூலாக மாற்றுறது, எனக்கு மாஸ்டராக இருக்கிறத நான் எப்படி டூலாக மாற்றுறது? இதை நான் சொல்லி கொடுத்தோம்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எத்தனை பேர் இதை சொல்லணும்னு ஆசை, இதை நீங்கள் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. பணம் எனக்கு வேலை செய்யணும், எனக்கு அது மாஸ்டராக இருக்கக்கூடாது. பயங்கரமான விஷயங்க. நான் சொன்னால் உங்களுக்கு வேறு மாதிரி ஆயிரும். சொல்லட்டா? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள், வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். இதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். நான் கர்த்தருக்கு பாண்ட் சர்வன், நான் கர்த்தருக்கு அடிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பிற்கு நான் அடிமை. இதை டிக்ளேர் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், பணம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீ அதை வா அப்படின்னு சொன்னால் வரும், தங்கு அப்படின்னு சொன்னால் தங்கும். அடுத்த மீட்டிங்கில் நான் இதை பற்றி பேச போகிறேன். மணி கம்ஸ் அண்ட் மணி ஸ்டேஸ். பணம் வரும், பணம் தங்கும் அப்படிங்கிறத நான் பேச போகிறேன். நிறைய பேருக்கு என்னென்னா, பணம் வருது போயிடுது, பணம் வருது பறந்துடுது பிரதர், வந்த பணம் தங்கவே இல்லை, இப்படிலாம் இருக்குது பாருங்க. அடுத்த புதன்கிழமை பணத்தை தக்க வைக்கிறத பற்றி நான் பேச போகிறேன். பணம் வரும், பணம் தங்கும், தக்க வைக்கிறத பற்றி நான் பேச போகிறேன். அது இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் போக போக அப்படியே பறக்கும், அனல் தெரிக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு மீட்டிங்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கலந்துக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். சொல்ல முடியாது, இடையில திடீர்னு ப்ராஃபஸியை ரிலீஸ் பண்ணுவேன், இடையில தேவ ஆவியானவர் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகளை தருவார். ஆனால் அது எந்த நேரத்தில் எப்படி வருதுன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுறது? கனெக்ட் ஆகுங்க, கண்டினியூவா கனெக்ட் ஆகுங்க. அநேகரை நான் மெனக்கிட்டு கூப்பிட்டு சொன்னேன், ப்ரேயர் ரெக்வஸ்ட்டுக்கு அனுப்பும்போது சொல்கிறேன், எனக்கு பொருளாதாரத்தில் அப்படி பிரதர், பொருளாதாரத்தில் எனக்கு பிரச்சனை பிரதர். கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கிற மீட்டிங்கில் நிறைய பேருடைய வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்குது, கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு நேரம் இல்லை பிரதர். நிறைய பேர் சொல்கிறது உண்டு பாருங்கள். நான் இவ்வளோ திருநெல்வேலியில் லோக்கல்லையே நிறைய சின்ன பசங்களாக இருக்கணும், பெரிய ஆள்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இதுமாரி பிரதர் ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்ல, மந்த்லி மீட்டிங் ஒன்று இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், ஐயோ மறந்துட்டேன் அப்படிம்பாங்க. நீங்கள் கனப்படுத்தாத எந்த இடத்திலும் இருந்து ஒரு ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்குறதே தப்பு. ஒரு ரிசல்ட்டை
கனப்படுத்தலை அப்படின்னு சொன்னால், கனப்படுத்துறது மீன்ஸ் என்ன? உடனே காசு இல்லை. நான் அந்த கணத்தை மட்டும் சொல்லலை. அதுவும் கணம் தான், நான் அதை மட்டும் சொல்லலை. ஒரு 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 இடத்துல என்ன நடக்குன்னே தெரியல அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கனப்படுத்தலை, அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற முடிவில் நீங்கள் இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்கேருந்து ஏதாவது ஒரு ரிசல்ட் வரும்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? கஷ்டம். சரியா? நிறைய நான் சொல்லுவேன், கலந்துக்கோங்க, இந்த மாதிரி கூகுள் மீட் இருக்குது, அதில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒரு பெருசாக கேட்குறது கிடையாது. யூடியூப் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அதை பெருசாக பண்ணுறது கிடையாது. பாருங்கள், பண்ணாமல் இருந்துட்டு லபோதிபோன்னு அடிக்கும் பொழுது இப்போவாது கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு சரி, உங்களுக்கு எந்த நேரத்தில் இதை நடத்தணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஈவினிங்கில் வச்சா என்னால் வர முடியாது பிரதர், பகலில் வைக்கிறேன் பிரதர் நான் அப்படிம்பாங்க. பகல்லையும் நடக்குவேன், அதுலேயும் அழகானாது. அப்போ டைமோ இதுவெல்லாம் உங்களுக்கு விஷயம் இல்லை, நீங்கள் தீர்மானம் பண்ணலை, அதுதான் விஷயம். நீங்கள் தீர்மானம் பண்ணலை, அதுதான் விஷயமா இருக்குது. நீங்கள் தீர்மானம் பண்ணலை. ஸோ தீர்மானம் பண்ணுங்கள். ஏன்னா தீர்மானம் இல்லாதவர்களிடம் பணம் வராது. இன்னைக்கு எழுதினாலும் வச்சுக்கோங்க, ஐயோ சில தீர்மானம் எடுக்கணும். காலையில் இத்தனை மணிக்கு நான் எந்திப்பேன், நைட்டு இத்தனை மணிக்குள்ளே நான் மொபைலை ஆஃப் பண்ணுவேன், இத்தனை மணிக்குள்ளே நான் தூங்குவேன், ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் நான் பிரசன்னத்தில் இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானம் எடுக்கணும். இவ்வளோ நேரத்தில் நான் ஒர்க் பண்ணுவேன், இவ்வளவு நேரம் நான் ஃபேமிலி கூட இருப்பேன், இப்படியெல்லாம் நீங்கள் தீர்மானம் பண்ணலைன்னா என்ன ஆயிரும்? தீர்மானம் பண்ணலைன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். பாருங்க, நீங்கள் தீர்மானம் பண்ணுற இடத்துல பணம் குவியும். எழுதி வச்சுக்கோங்க. இட்ஸ்லாம் கோட்டு கீழே அப்படி ஒரு கோடு போட்டு ப்ராஃபட் ஜவஹர்னு கூட போட்டு வச்சுக்கோங்க. தீர்மானம் பண்ணுகிற இடத்துல பணம் குவியும். தீர்மானம் இல்லாதவர்கள் இடத்துல இருக்கிற பணமும் விட்டுக்கிட்டு போயிடும். ஏமே டிசிஷன் ரொம்ப முக்கியம், தீர்மானம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஏன் பிரதர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் அந்த சவுண்டை பற்றி பேசும்பொழுது இப்படி சொன்னேன். சவுண்டு என்ன பண்ணுது? ஒளியை உண்டு பண்ணுது. தேவதூதர்கள் ஒளியாக இருக்கிறாங்க. ஸோ பணத்திற்கான தேவதூதர்கள் நீங்கள் சவுண்டு எழுப்பும் பொழுது, த மணி இஸ் கம்மிங் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது சவுண்டு அட்ராக்ட் ஆகி என்ன பண்ணுறாங்க? லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி அவங்க பயணப்படுகிறார்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பிரசங்கி 5வது அதிகாரம் பாருங்களேன், 5:4. ஏன் சொல்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன் தீர்மானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரியா? 5:4. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நேர்ந்து கொண்டதுன்னும் போது கோயிலுக்கு ஆடு நேர்ந்துக்கிட்டது நேர்த்தி கடன், அந்த நேர்த்தியை பற்றி இங்கே சொல்லலை. டெசிஷன்ஸ் ரொம்ப முக்கியம், தீர்மானம் எடுக்கிறது, நேர்ந்து கொள்வது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பொருத்தனையை பற்றி கிறிஸ்தவர்களுக்கு பெருசாக ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தெரியுது இல்லையா? பொருத்தனைன்னா என்ன அப்படின்னா, பொருத்தனை இத்தனை நாள் நான் சாப்பிடாம இருப்பேன், இவ்வளோ நாள் நான் உபவாசம் போடுறேன், பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், நீர் இதை செய்தீர் என்றால் நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொருத்தனை அல்ல. தப்பாக நினச்சிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாய் தேவன் எனக்கு செய்வீராக, நீர் செய்தா நான் முட்டங்காலே அங்கே வரேன் அப்படிங்கிறது பேர் பொருத்தனை அல்ல. சரியா? அது பிரதியுத்திரம். பொருத்தனைங்கிறது என்னென்னா, அப்படிப்பட்ட பிரதியுத்திரத்தையும் நம்ம என்கரேஜ் பண்ணுறது இல்லை. சரியா? அப்படிப்பட்ட பிரதியுத்திரத்தை நம்ம என்கரேஜ் பண்ணுறது இல்லை. தேவன் பிரதிபலன் பார்க்காம நன்மை செய்கிறவர். நல்லா விளங்கிக்கிடணும். நன்மை செஞ்சால் நீ 4 பேருக்கு நன்மை செய்ய, அவ்வளோதான். வேறு என்ன? பொருளாதாரத்தில் நீ பெரிய ஆளானா இன்னும் 4 பேரை நீ பொருளாதாரத்தில் பெரிய ஆளாக்கி விடு. மற்ற எந்த டிமாண்டும் தேவன் நம்ம இடத்துலேருந்து, இந்த டிமாண்டு கூட தேவன் எதிர்பார்க்குறதில்ல. அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே என் பிள்ளை அப்படின்னு நான் சொல்லுவாளை தவிர, நான் உனக்கு கொடுத்தேன் நீ செய்யின்னு போட்டு கொதவளையை பிடிக்கிற தேவன் அல்ல. அவர் அப்படி முதலே சொன்னேன், ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்மளை ஒரு காரியத்தை செய்ய சொல்ல மாட்டார். ஏமே சரி, ஓகே, விஷயத்துக்கு வரும். பொருத்தனைங்கிறது என்னென்னா, ஒன்று நடப்புறதுக்கு முன்பதாகவே நாம் தீர்மானிப்பது. இந்த பொருத்தனை அப்படிங்கிறது நம்முடைய லைஃப் ஸ்டைல். சரியா? ஒரு தவறு நடக்குது, அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம திருத்தி கொள்ளுகிறோம். ஒரு ஆள்கிட்ட ஒரு விதமாக பேசுகிறோம், அது அவங்களுக்கு பிடிக்கலங்கும் போது என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பொருத்தனை பண்ணுறோம். என்ன பொருத்தனை? இவருக்கு இந்த பேசினா பிடிக்கல, அப்படி பேசினா பிடிச்சே தான் ஆகணும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க பாருங்க.
நான் இப்படித்தான் பேசுவேன், உனக்கு பிடிச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கும். நிறைய திருமண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ப்ளே பண்ணும். பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திருமண வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். அதனால தான் எதையும் நான் பேசிக்கிறேன் லைட்டாக. பேசுறது பிடிக்கலைன்னா பேச்சை விடணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பேச்சு அவங்களுக்கு பிடிக்கல, அந்த விதமான பேச்சு அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக பொருத்தனை பண்ணுறோம். ஓகே, இவங்களுக்கு இது பிடிக்கல, இது அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுது. இந்த மாதிரி பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி பேசினா அவங்க காயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், பேச்சை மாற்றுறோம். ஏதோ ஒரு தவறு நடக்குது, ஏதோ நம்ம செஞ்சது தப்பு நடக்குது, ஒரு இடத்துல தேவையில்லாத செலவு நடந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், அடுத்த முறை போகும்போது அதை நம்ம கட்டுப்படுத்துகிறோம். இதுதான் பொருத்தனை. சரியா? இதுதான் என்ன பண்ணுது, பொருத்தனை. நீ கர்த்தருக்கு முன்பதாக ஒரு பொருத்தனையை செய்யும் பொழுது என்ன பண்ணு, செய்யாமல் இருந்துடாத, அதை செய் அப்படின்னு சொல்லி கொடுக்குற பிரசங்கி இப்படி சொல்கிறாரு. அது என்ன விதமான நேர்த்தி? ஒவ்வொன்றுமே என்ன ஆகுது, பொருத்தனையாக தான் போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளை அறியாமலே நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுறோம். ஒரு பெட்ரோல் பல்கில் போகிறோம், கண்ணு முன்னாடி 10 ரூபாய்க்கு கம்மியாக பிடிச்சிடுறான், அல்லது நம்ம கேட்ட 200 ரூபா பெட்ரோலுக்கு 100 ரூபா ஆல்ரெடி போட்டு வச்சதுலேருந்து 100 ரூபா பிடிச்சிடறான்னா அடுத்த முறை என்ன பண்ணுறோம், ஒரு பொருத்தனை பண்ணுறோம். போய் நின்று கவனமாக ஜீரோவை பார்க்கணும் இல்லையா? ஜீரோ பண்ணுறா அப்படின்னு சொல்லணும். சொல்லும் போது என்ன ஆகுது, நம்மளுக்குள்ள ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம். நம்ம போகும்போதே சரியா அதை பார்க்கணும். இப்போ என்ன பண்ணுறாரு கர்த்தர், அதே மாதிரி ஒரு பொருத்தனையை பற்றி இங்கே பேசுகிறாரு. இந்த பொருத்தனை ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் இதை செய்கிறதுக்கு தான் பெரிய டஃப் ஆகுது. அது என்ன பொருத்தனை, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கணும், நேர்ந்து கொள்ளாது இருப்பதே நலம். என்ன பொருத்தனை பாஸ் அது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாதே. வாயினால பேசுகிற விஷயங்கள் இது தப்பு அப்படிங்கிறத விட இது பாவம் அப்படின்றார். ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணி நீ பேசுகிற, இதை தான் நான் இப்போ பேச போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுற, பேசுகிற, அப்படி தான் தீர்மானம் பண்ணியிருக்கிற, அப்படி தான் பொருத்தனை பண்ணியிருக்கிற, ஆனால் அதை உன்னால் சரியாக ஃபாலோ பண்ண முடியலன்னா இட்ஸ் அ சின் அப்படின்றார். நான் ஏதோ ஒரு இதில் புத்தி பசகினால நான் பேசுகிறேன். அடுத்த வசனம் அப்படியே சொல்லுதுங்க, மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாதே, அது புத்தி பசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. புத்தி பசகினா நான் ஒரு டென்ஷனில் பேசிட்டேன் அப்படின்னு நீ சொல்லாத. ஏன் சொல்லாதனா, உனக்கு முன்னாடி ஒரு தூதன் நிற்கிறான். ஏமே நான் சொல்கிறேன், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கு முன்பதாகவும் ஒரு தூதன் நிற்கிறான். ஏன் நிற்கிறான், நீ பொருத்தனை பண்ணதுனால உனக்கு முன்னாடி நிற்கிறான். நீ என்ன பொருத்தனை பண்ண, the money is coming அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நீ பொருத்தனை பண்ண. நீ பொருத்தனை பண்ணதுனால இப்போ தூதன் உனக்கு முன்னாடி நிற்கான். தயவு செய்து பொருத்தனையை மாத்தாத. புத்தி பசகினால பேசிட்டேன், ஓவர் ப்ரெஷர்னால நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வேர்டை மாத்திராத. எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டுக்க, எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டுக்க, நீர் இருக்கிறா, நீ செய்ய மாட்டீரா, நீ செய்யவில்லையா, எனக்கு ஏன் இப்படி இருக்குது, நான் உடைஞ்சு போயிருக்கிறேன், நான் நொந்து போயிருக்கிறேன், இப்படி தயவு செய்து டிக்ளேர் பண்ணிராத. ஏன்னா நீ தூதனுக்கு முன்பதாக நிற்கிற, உனக்கு முன்பதாய் தூதன் நிற்கிறான். ஏமே எல்லாம் 2வது வாரத்தில் பார்த்தோம், 2வது மீட்டிங்கில் பார்த்தோம். நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்கை கேளுங்க. சரியா? என்ன செய்ய, இறக்கம் அப்படியே பொங்குது. ஐயோ மிஸ் பண்ணிடக்கூடாதா நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி தான் உள்ளே வந்திருக்கிற மாதிரி நிறைய பேர் 3 வாரமாக கத்திக்கிட்டு இருக்கிறேன். சரியா? 3 மாதம். ஆமாம், சொட்டக்கு போட்டு சொல்லுங்கள், 3 மாதம் டே, 3 மாதம் விடுறதா இல்லை. ஏமே மை மணி இஸ் கம்மிங், மை மணி இஸ் கம்மிங், மை மணி இஸ் கம்மிங். தூதனுக்கு முன் சொல்லாதே, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன். எப்பா மறுபடியும் சொல்கிறேன், இந்த 2வது வாரம் மீட்டிங் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. நீ சவுண்ட் வேவ் பண்ணும் பொழுது இந்த மணி இஸ் கம்மிங்னு சொல்லும் போது அதற்கான தூதன் என்ன பண்ணுறான், ஒரு பேத்வேல கிரியேட் ஆகி வந்துட்டு இருக்கான். நீ சவுண்டை உண்டு பண்ண ஒரு ரோடு ஃபார்ம் ஆகிருக்குது, ஒரு பேத்வே கிரியேட் ஆகிருக்குது. ஏஞ்சல் உன்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு, தேவ தூதர்கள் உன் பக்கமாய் வருவதற்கு ஒரு ரோடு கிரியேட் ஆகிருக்குது. இப்போ நீ கொலாப்ஸ் பண்ணிட்டன்னா, இப்போ நீ இதை நீ பேசி புத்தி பசிக்கினால பேசிட்டேன்னு சொன்னால் ரோடை டேமேஜ் பண்ணிடுற. உன் கையின் கிரியைகளை நீயே அழிப்பானேன். அங்கே கர்த்தர் அழிப்பாருன்னு இருக்குது. கர்த்தர் அழிப்பாருன்னா என்ன, ஒரு சிஸ்டம் உனக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த சிஸ்டத்தை நீ ஃபாலோ பண்ணலன்னா உடஞ்சி போயிட்டு அப்படிங்கிறாத, கையின் கிரியை நல்லதை உடச்சி போட்டுறாத அப்படிங்கிறார். ஏமேன், கைகளின் கிரியையை அழிப்பானேன், நீயே உண்டு பண்ணி நீயே
டேமேஜ் பண்ணிடாதடா, கஷ்டம். அதனால் ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தை நீ என்ன பண்ணு, பேசு அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஏன் பணத்துடைய ரோல் என்ன, கர்த்தருடைய ரோல் என்ன? பணத்துடைய ரோல் என்ன? ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பணத்துடைய ரோல் என்னன்னா, எனக்கு வேலை பார்க்குறது தான் பணத்தினுடைய ரோல். சரியா? எனக்கு அது மாஸ்டராக இருந்துகிட்டு இருந்ததுன்னா நான் என்ன சொல்ல வேண்டியிருக்குது? கர்த்தருக்கு நான் அடிமை, கர்த்தருடைய பாண்ட் சர்வன். ஆமென். இப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுது? கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இதை எப்படி பணத்தை கையாளலாம் என்கிற சொல்லி என்ன பண்ணுறார்? நம்மளை மேற்கொண்டு நிற்கிறார். அவர் நமக்கு எஜமானா இருக்கும்போது, அவர் எனக்கு பாஸாக இருக்கும்போது பணம் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய டூலாக மாறுது. இப்போ நான் வான்னு சொன்னால் வரும், போன்னு சொன்னால் போகும். கடனே நீ அடை, கடனே நீ ரத்தாகு என்று சொன்னால் கடன் ரத்தாகும். ஏனென்றால் தேவன் என்னுடைய எஜமான், தேவன் என்னுடைய எஜமான். என்ன சொல்லுங்க? கர்த்தர் என்னுடைய எஜமான். இப்போ பாருங்களேன், பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு கேட்கும்போது எப்படி? ஏமேன் ஏமேன். இப்போ பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கும்போதே நம்ம உள்ளத்திற்குள்ளே பொதுவாக ஓடுற காரியம் என்ன? நல்ல வேலையில் இருக்கும், நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், ராப்பகலாக உழைக்கணும். இப்படி தான் நம்ம மண்டக்குள்ளே என்ன பண்ணுது? ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா? பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க? இம்மிடியேட்டாக நம்மளுடைய பணம் சம்பாதிக்கணும், பெருகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகும்? என் வேலையிலேருந்து வரணும், என் பிஸ்னஸ்லேருந்து வரும். இப்படியே தான் மண்டக்குள்ளே ஓடுது பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதற்கும் நீங்கள் பொருளாதாரத்தில் செழிக்கிறதுக்கும் உங்கள் வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. ராப்பகலாக வேலை பார்த்து கல் உடைச்சா லேபரா கடின உழைப்பு தான் உன்னை முன்னேற்றும் அப்படின்னு சொல்கிறத நம்புறதா இருந்தால் கல் உடைக்கிறவன் எப்பவோ பெரிய பணக்காரனாக இருக்கணும். கடின உழைப்பு தான் முன்னேற்றம் என்றால் லாரியில் செங்கலோடு ஏற்றுறவங்களும் குண்டுக்கல்லோடு ஏற்றுறவங்களுக்கு தான் செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துருக்க முடியும். ஆனால் அவங்க அப்படி வாழலையே. அப்போ அதுலேருந்தே ஒன்று தெரியுது, கடின உழைப்பை வச்சு ஒரு காசுக்கு வராது. இன்ட்ரெஸ்டாக உழைக்கிறது வேறு, கடின உழைப்பு வேறு, லேபருங்கிறது வேறு, ஜாய்ஃபுல்லான வேலைங்கிறது வேறு. நீங்கள் நல்லா வேலை பார்க்கணும். நான் அப்படி சொல்லும் பொழுது ஆஹா வேலைக்கே போக வேண்டாம் ஜாலி அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. சரியா? நீங்கள் நல்ல வேலை பார்க்கணும். ஏன்? வேலை என்பது கர்த்தர் உங்களை பண்படுத்தவும் காக்கவும், உங்களுடைய ஞானங்கள் வெளிவருவதற்கும், தேவன் வைத்திருக்கிற உங்களுடைய முழு சந்தோஷம் வெளியில் வர்றதற்கும் தேவன் வைத்திருக்கிற சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. ஆனால் என் பொருளாதாரத்தை பொறுத்தவரை, என் ப்ராஸ்பரிட்டியை பொறுத்தவரை அது என்னுடைய ஆதாரம் அல்ல, கர்த்தர் என்னுடைய ஆதாரம். ஆமென். ஹல்லேலூயா. பொருளாதாரத்தை பொறுத்தவரை என்ன? என் வேலை என் ஆதாரம் அல்ல, கர்த்தர் என்னுடைய ஆதாரம். நீதிமொழிகள் 22. ஃபீல் இன் மை ஸ்பிரிட். உங்களுடைய லேபர் பெயின், ஆமென், அது எல்லாம் இன்றைக்கு அப்படியே உங்கள் வாழ்க்கையிலிருந்து கலண்டு ஓட போடுது. பணத்திற்காக நீங்கள் படுற கஷ்டத்தின் நாட்கள் இன்றையோட முடிவுக்கு வருது. ப்ராஃபஸி ஓவர் யூ. I decree in the name of Jesus. சொல்லுங்க, லேபர் நாட் டு பி ரிச். இப்போ என்ன சொல்ல வருது? கடின உழைப்பினால ரிச்சாக முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சாலமோன் ஞானி சொல்லி வைக்கிறாப்புல. கடின உழைப்பினால இந்த நான் சொல்லுகிற இந்த ப்ராஸ்பரிட்டி, நான் சொல்லுகிற இந்த செழிப்பு, இது கடின உழைப்பினால் வருவதில்லை. இந்த செழிப்பு வருவதற்கென்று ஒரு நோக்கம் இருக்குது. ஏமே, அந்த நோக்கத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா பணம் உள்ள வரும். அது என்ன நோக்கம்? வெரி சிம்பிள். ஏன் எனக்கு கையில் பணம் வரணும்? ராஜ்யத்திற்காக என் கையில் பணம் வரணும். ஏதோ நான் வாழ்ந்தேன், நான் நல்லா இருந்தேன் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு வேலை போதும், அதுக்கு பிஸ்னஸ் போதும், அதுக்கு வேலை போதும், அதுக்கு பிஸ்னஸ் போதும். நான் இதை ஏன் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஏதோ வாழ்ந்தேன், நான் ஏதோ கார் வாங்கினேன், நான் ஏதோ வீடு கட்டணுங்கிறதுக்காக அல்ல. நான் 4 பேருக்கு வீடு வாங்கி கொடுக்கணும், 4 பேருக்கு நான் உதவி செய்யணும், என் களஞ்சியத்தை திறக்கணும், பலரை நான் போஷிக்கணும் அப்படிங்கிற இருதயம் இருந்தாலே போதும். இருதயம் இருந்தால் போதும். லேபரே பண்ண வேண்டாம், நம்ம கடின உழைப்பை நம்பவே வேண்டாம். தன்னால் ரிச்னஸ் நம்மளுக்குள்ள ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் பாருங்க. ஏமே, தன்னால் ரிச்னஸ் நம்மளுக்குள்ள ஆரம்பிக்கும். ஸோ பாண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்முடைய சுப்பீரியர் வேறு. ஏமே, ஹல்லேலூயா. நம்மளை ப்ராஸ்பரஸ் பண்ணக்கூடிய சுப்பீரியர் சிஸ்டம்ங்கிறது வேறு. இந்த வேர்ல்டு சிஸ்டம்னா என்ன பண்ணுது? வேலை பாரு, வேலை பாரு, வேலை பாரு. எஜமான் ஒரு பாஸ் வந்து ஒரு BMW கார் வாங்கிட்டுருக்கிறார். ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பையன் ஜாயின் பண்ணியிருக்கிறான் அந்த கம்பெனியில். அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி, பாஸ் இதே மாதிரி BMW கார் வாங்கணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான் அவர்கிட்ட.
அவர் சொல்லியிருக்கிறாரு, நீ இப்போ 8 மணி நேரம் உழைச்சன்னா என்ன பண்ணு, 14 மணி நேரம் உழை. 8 மணி நேரம் தூங்கினா இனி 6 மணி நேரம் மட்டும் தூங்கு. இது வரைக்கும் நீ 100 பேரை ஒரு நாளைக்கு போய் பார்த்த அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணு, 150 பேரை போய் பாரு. அப்படி பார்த்தா நான் கார் வாங்கிடுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஓங்காடின உழைப்பு அவனை தான் பணக்காரனாக்குமே தவிர ஒன்றை கடைசி வரைக்கும் வேலைக்காரனாக தான் வச்சுருக்கோம். சரியா? ஆனால் அதுதான் சொன்னேன் இல்லையா, பணம் மாஸ்டராக இருந்ததுன்னா இந்த மாதிரி வேலைகள் நடக்கும். ஆனால் இவர் நம்முடைய சிஸ்டமாக இருந்தார்னா, இவர் நம்முடைய சுப்பீரியராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் இங்கே நடக்கிறதே வேற. இங்கே நடக்கிறதே வேற பாருங்க. இந்த சிஸ்டம் வேற ஒன்று சொல்லி தருது. எத்தனை பேர் அதை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த சிஸ்டம் ஒன்றே ஒன்று தான் சொல்லுது. ஒருத்தன் சொல்லுவான், அதை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்லுது. அந்த ஒருத்தன் யார் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏமே இதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இல்லை சொல்லுங்க, ஒருத்தன் ஒன்று சொல்லுவான், அதை நம்பு. ஏற்கனவே நொந்து போய் இருந்து நீ ஏதோ அட்ராக்டிவாக வசனத்தெல்லாம் போட்டங்கிறதுனால உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறேன், கடுப்பை கிளப்பாத அப்படின்னு உங்களுடைய அடி மனது சொல்லுகிறது, என் காதுகள் கேட்கிறது. 2 நாளாகமம் 20:20. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். சித்தி பெறுறது அத்தை பெறதெல்லாம் இருக்கட்டும், இங்கிலீஷ் எப்படி வருது? Believe in the Lord your God, so shall ye be established. Believe his prophets, so shall ye prosper. அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், பணக்காரர்கள் ஆவீர்கள். தீர்க்கதரிசியை எப்படி பிரதர் நான் நம்புது? நிறைய பேர் கள்ள தீர்க்கதரிசியாக இருக்கானே. நீ சொல்கிறது சரிதான். தீர்க்கதரிசனம் சொல்லப்படும் பொழுது ஆண் வாயை பழந்துட்டு உட்காராத, நீ கொஞ்சம் அதை வார்த்தையோடு ஒப்பிட்டு பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரியா? வார்த்தையோட ஒப்பிட்டு பாரு, வார்த்தையோட ஒப்பிட்டு பாரு. யார் நல்ல தீர்க்கதரிசி, யார் கள்ள தீர்க்கதரிசிங்கிறத என்ன பண்ணு, தேவ வார்த்தையோட ஒப்பிட்டு பாரு. இவனுக்கு பொதுவாக ஒரு காரியத்தை சொல்லி போடணும். செழிப்பை பற்றி பேசினானா அவன் கள்ள தீர்க்கதரிசி அப்படின்ட்டுருவான். அப்படி சொல்கிறவன் கள்ள தீர்க்கதரிசி. சரியா? இதை வேணால் நீங்கள் அப்படியே கட் பண்ணி கூட போட்டுருங்க. செழிப்பு கர்த்தருடையது, கர்த்தர் செழிக்க பண்ணுவார். ஒரு பெத்த பிள்ளைய ஒருத்தன் தரத்தரனாக வைக்கணும்னு சொல்லி ஒருத்தன் ஹாஸ்டலில் கையை காலை கட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான்னா அந்த தகப்பன் என்ன பண்ணுவான்? ஹாஸ்டல்லையே நொறுக்கிடுவான் இல்லையா? என் பிள்ளைய நான் ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறேன், நல்ல சோறு போடுறா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு படிப்புக்காக நான் செலவு பண்ணுறேன். வந்து பார்த்தா என் பிள்ளைய கையை காலை கட்டி போட்டு ஒரு நாளைக்கு ஒரு முட்டை கூட கொடுக்க மாட்டேங்கான் அப்படின்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும். இப்போ தேவன் என்னை இந்த பூமியில் அப்படி தான் வச்சுருக்கிறாரு. இங்கே இருக்கிற நபர்களும் இங்கே இருக்கிற சத்தியங்களும் என் கையை காலை கட்டி போட்டு எனக்கு ஒரு நாள் சாப்பாட்டுக்கே என்னை கதற விட்டுட்டு இருந்தா தகப்பன் அதை பார்த்து சந்தோஷப்படுற ஆண்டவர் கிடையாது. அப்படி தான் அவர் இருப்பார்னு எவனாவது சொன்னால் அவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. சரியா? எனக்கு என்னுடைய நிலையை பார்த்து என் தகப்பனுக்கு கோவம் வரணும். அதுதான் நல்ல தகப்பன். நீ எந்த தகப்பனை சொல்கிற? நீ ஒரு சேடிஸ்டாக இருந்துட்டு போ, நீ ஒரு வேண்டாம் எனக்கு வாயில் ஏதாவது வந்துடுது முட்டாள். செழிப்பை பற்றி பேசினா கையை தட்டி சந்தோஷப்படுறா, இல்லைன்னா மூடிக்கிட்டு பேசாமல் போ. எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாரு சிலுவையில், சிலுவையில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாரு, இப்போ வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நான் 5க்கும் 10க்கும் கையேந்தி நிற்கிறதுக்கா? நான் ஒன்றும் இல்லாமல் இருக்குதுக்கா? எதுக்கு இந்த நிலையை தேவன் அடைந்தார் சிலுவையில்? எந்த புத்தியும் இல்லாமல் என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பான். சரியா? சரி, ஓகே. ஆக செழிப்பை பற்றி பேசுகிறவெல்லாம் நல்ல தீர்க்கதரிசியா அப்படின்னு கேட்டா இல்லை. பேசிவிட்டு உன் பாக்கெட்ல இருந்து ஏதாவது எதிர்பார்க்காம பார்த்தியா அவனையும் நம்பாத. உன் பாக்கெட்டில் கை விடலான்னு பார்க்காம பார்த்தியா அவனையும் நம்பாத. சரியா? உன்னை ஒருத்தன் ஆசீர்வதிக்கானா அவன் தான் உன்னுடைய தீர்க்கதரிசி. சரியா? உங்களை ஒருத்தன் ஆசீர்வதிக்கிறான் என்றால், மனதார ஆசீர்வதிக்கிறான்னா அவன் தான் உங்களுடைய தீர்க்கதரிசி. நீங்கள் என்ன பண்ணுங்க, அவனை கனப்படுத்துங்க. எப்படி கனப்படுத்துறது பிரதர்? முதலே சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் கனப்படுத்துறது அது 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 மேண்டேட்ரி, அது இன்பில்டாக இருக்கிறது. அதுக்காக திரும்ப திரும்ப விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? கனம்னாலே பொருளாதாரம் தான் மெயினாக. ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம்லாம் இருக்கட்டும் பிரதர். சரியா? கர்த்தரை கனப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லேலூயான்னு 1 மணி நேரம் நீ துதிப்ப, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உன் இருதயம் எங்கே அப்படின்னு கேட்டால் பாக்கெட்டில் கைவிட்டால் தெரிஞ்சு போகும். பிரதர் பாக்கெட்டில் கைவிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்களே இப்போ பாக்கெட்டில் கைவிடுற மாதிரி இருக்க.
சரி, இருதயத்தை புரிஞ்சுக்கோங்க சரியா. எனக்கு விதைங்க அப்படின்னு நான் என்றைக்குமே ப்ரொமோட் பண்ணுறதே இல்லை. உங்களை ஆசீர்வதிக்கிற இடத்துல நீங்கள் விதைங்க, விதைங்க கண்டிப்பாக, அது ரொம்ப முக்கியம். விதைங்க, முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது செழிப்பீர்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டை எல்லாரும் எடுத்துக்கிடுவாங்க, ஆனால் செகண்ட் பார்ட்டுன்னு வரும்பொழுது இதை எடுக்க மாட்டேங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா, எல்லா செழிப்பின் வழிகளுக்கு இடையில ஒரு தீர்க்கதரிசி கண்டிப்பாக இருக்கிறான். இதை செழிப்பாக இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டுறாங்க, அவங்க ஒரு ப்ராஃபிட்டை கையில் வச்சுக்கிட்டுறாங்க சரியா, அவங்கள கணப்படுத்திக்கிட்டுறாங்க, அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டுறாங்க. ஆனால் இதை ஜனங்களுக்கு பெருசாக போதிக்கிறது இல்லை. நிறைய பேர் ஜனங்களுக்கு பெருசாக போதிக்கிறது இல்லை. நீங்கள் கவலைப்படாதீங்க, அதனால தான் தேவன் என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். That's why I'm here. That's why I'm here. Amen, amen. That's why I'm telling you, the money is coming. I bless you. The money is coming. Amen. இதுதான் ஒரு ஷார்ட்கட் பாருங்க. தீர்க்கதரிசி சொல்கிறத அப்படியே நம்பிருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெரி சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்குறேன். என்ன? உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் இதை சொல்லுங்கள், த மணி இஸ் கம்மிங், த மணி இஸ் கம்மிங். இதுதான் ஃபினான்ஷியலுக்கான ஷார்ட்கட்டு. இதுதான் ஃபினான்ஷியலுக்கான ஷார்ட்கட். கர்த்தர் உங்களை செழிப்பாக்குவார் அப்படின்னு தானே வேதம் சொல்லுது. அது பார்ஷியலி ட்ரூ, அது முழுமையான உண்மை அல்ல, பார்ஷியலி ட்ரூ. கர்த்தர் உங்களை செழிப்பாக்குவார். நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது எஸ்டாப்ளிஷ் ஆவீர்கள் என்று சொன்னால் செழிப்பிற்கான ஃபவுண்டேஷன் ஃபார்ம் ஆயிரும். கர்த்தரை முன்னிட்டு தான் அதெல்லாம் நடக்குது. எம்டியாக ஒரு ப்ராஃபிட்டை மட்டும் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது சரியா. எம்டியாக கர்த்தர் இல்லாத ஒரு ப்ராஃபிட்டை வச்சு என்ன செய்ய? அப்படிப்பட்ட செழிப்பே வேண்டாம். கர்த்தர் இல்லாத ப்ராஃபிட் செழிப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? லாட்ரி டிக்கெட்டை நம்பும். அடுத்த இதில் அடுத்த புதன்கிழமை இந்த லாட்ரி டிக்கெட் வாங்குறவனுக்கெல்லாம் ஒரு குடும்பம் கொடுக்க போகிறேன். பியூர்லி டெவில், பியூர்லி டேஞ்சர். நீ லாட்ரியை நம்பின அப்படின்னா பியூர்லி டேஞ்சர். அதே மாதிரி குயிக் மணி ஸ்கீமை நீ நம்புறன்னா யூ ஆர் இன் டேஞ்சர். குயிக் மணி ஸ்கீமை நம்பினா யூ ஆர் இன் கம்ப்ளீட்லி யூ ஆர் இன் டேஞ்சர். 1 லட்ச ரூபா போடுங்க, 6 மாதத்தில் டபுளு, 7 மாதத்தில் ட்ரிபிளு. தயவு செய்து நம்பிடாத, யூ ஆர் இன் ட்ரபிளு, யூ ஆர் இன் ட்ரபிள். ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். கர்த்தரை நம்புறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் ஃபவுண்டேஷன். கர்த்தர் இல்லாத ஒரு செழிப்பை யாராவது வந்து போதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ராஃபிட் வந்து சொன்னால் கூட, இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். செழிப்பை பேசுகிற சில தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றவர்கள் கூட சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள் என்கிட்ட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைய காசு வாங்கி போட்டு அவங்களும் ஏமாந்து நிறைய பேரை ஏமாற்றிருக்கிறாங்க. சிலர் தெரிஞ்சே மக்களை ஏமாற்றிருக்கிறாங்க கோடிக்கணக்கான ரூபாயில். விவேர், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட. முதல்ல ஒரு ஒரு ஊழியனா என்ன பண்ணணும்னா, நீ ஜனத்தை ஆசீர்வதி. அவன் உனக்கு தரலனாலும் பரவாயில்ல, ஜனத்தை நீ ஆசீர்வதி. கர்த்தர் உனக்கு தருவார். பாருங்கள், இந்த செழிப்பு, எனக்கு காசு பிரச்சனை, வாங்க ஒரு செழிப்பை பற்றி ஒரு மீட்டிங்கை போடுவோம், அதில் ஏதாவது ஒரு கலெக்ட் ஆகும், ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் கொடுப்பாங்க அப்படின்னு நீ பண்ணேன்னு வச்சுக்கேன், அதில் காசே வராது. நான் அடித்து சொல்லுவேன், ஏன்னா நான் பண்ணி பார்த்துருக்கிறேன், வந்தது இல்லை. ஆனால் சாதாரணமாக ஒரு கிருபையை பற்றி 2 வார்த்தை பேசியிருப்பேன், இல்லை பேசக்கூட மாட்டேன், ஒரு மீட்டிங்கே நான் கேன்சல் பண்ணியிருப்பேன். அன்னைக்கு கொட்டுன்னு கொட்டும். என்ன பிரதர் இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டீங்க? அடித்து சொல்லுதேன். இப்போ பாருங்கள், இப்போ ப்ராஸ்பரிட்டி பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த பேசிகிட்டு இருக்கிற ஜனங்கள் இதை பார்ப்பாங்க, நம்மளுக்கு தருவாங்கன்னு நீ நினச்சேன்னா சத்தியமாக ஒரு பேர் தரமாட்டான், எனக்கு தெரியும். இப்படி ஓப்பனாக இருக்கக்கூடாது பிரதர், சீரியஸ்லி. எனக்கு தெரியும், இதை சொன்னால் கர்த்தர் எனக்கு செய்வார்யா, கர்த்தர் எனக்கு செய்வார். என் ஜனம் போரில் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட நிலையில் அது இருக்கக்கூடாது, அதுக்கு முழுமையாக சில காரியத்தை சொல்லிக் கொடுக்கணுங்கிற இருதயத்தை தான் தேவன் கனப்படுத்துகிறாரு தவிர, மற்றபடி வந்து இவங்களை சொல்லிட்டா இவங்களுக்கு நம்மளுக்கு தந்துடுவாங்க, தரமாட்டாங்க பாஸ், எழுதி வேணாலும் தரமாட்டாங்க. ஒருவேளை அப்படி தந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன், நீ அடுத்த மாதமும் இதை தான் ஃபாலோ பண்ணியே தவிர கர்த்தரை ஃபாலோ பண்ண மாட்டேன். புரியுதா? அடுத்த மாதமும் என்ன பண்ணுவேன், நீ ப்ராஸ்பரிட்டி மீட்டிங் நடத்துவே தவிர நீ கர்த்தரை நம்ப மாட்டேன், ப்ராஸ்பரிட்டி மீட்டிங்கை நம்புவேன். அதனால தான் நான் இதுக்கு ஒரு
டேட் போட்டு வச்சிருக்கிறேன். 3 மாதம் தான் டாடி. ஆமாம், 10 கிளாஸு 15 கிளாஸு அதோடு முடிச்சுக்கிடுவோம். அதுக்கு மேலே வேறு ஏதாவது பேசுவோம். பட் இது ரொம்ப, இந்த ஆரம்ப நாட்கள் இது ரொம்ப முக்கியம், இதை டிக்ளேர் பண்ணிடு அப்படின்னு சொன்னதுனால நான் உட்காந்து டிக்ளேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏமே. ஸோ தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். ஏமே. உங்களுக்கு தெரியும், துபாய் ஒரு இஸ்லாம் கண்ட்ரி பாருங்கள், ஆனால் வேர்ல்டுலேயே ரொம்ப பெருசாக இருக்குது, ரிச்சாக இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், தே பிலீவ் இன் ப்ராஃபட்ஸ். முகமது இயேசு அவங்க ப்ராஃபட்டாக பார்க்குறாங்க. ஈசா நபி அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராஃபட்டாக பார்க்குறாங்க பாருங்கள். அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கனப்படுத்துகிறவங்க, தீர்க்கதரிசி தான் இருக்கிறார் என்று நம்புகிறவங்க செல்வ செழிப்பில் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? நம்ம ஆட்கள் பண்ணுற கூத்தனை அவங்களை காட்டுதா? ஓசியா தீர்க்கதரிசி சில எங்கே விதைக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் போன வாரம் நான் பேசிகிட்டு இருந்தேன். சரியா? ஒரு ஊழியக்காரன் கடனில் வீடை கட்டி, கடனில் காரை வாங்கி, கடன்லேயே குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரன் இதெல்லாம் காட்டி நான் செழிப்பாக இருக்கிறேன் என்று போதித்தால் அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் எதை கனப்படுத்துகிறீங்களோ உங்கள் தலைமையில் வந்து விடும். இதெல்லாம் நம்பி, ஓஹோ கர்த்தருடைய வார்த்தை உங்களை டச் பண்ணிச்சா, நீங்கள் என்ன பண்ணுங்க? விதைங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்கள் தலைமையில் இருந்துச்சா, நீங்கள் விதைங்க. ஓகே. அதை விட்டுவிட்டு இதை மாயமாக காட்டி ஏமாத்துறாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அங்கே விதைக்கிறத நிறுத்துங்க. ஏமே. இல்லைன்னா விதைச்சி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். விதைச்சி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே. ஓசியா 9ஆம் அதிகாரம் 9:7. நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். The prophet shall be made a fool and the spiritual man a madman. ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்றது? You think the prophet is foolish? You think the person the Lord speaks through is crazy? அப்படி கேட்குது. ப்ராஃபட்டை மக்கள் ஃபூல் அப்படின்னு சொல்லி நினச்சிடுறாங்க. அதனால தான் செழிப்பை பார்க்க முடியல. கர்த்தர் பைத்தியமாக பேசுவார் நீ நினைக்கியா? ப்ராஃபட்டை நீ முட்டாள் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கொடுக்குது பாருங்க. இவங்க தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது ப்ராஸ்பர் ஆவீர்கள், சித்தி பெறுவீர்கள் அப்படின்றது தமிழில். ப்ராஸ்பர் ஆவீர்கள். இட்ஸ் அ வெரி ஷார்ட்கட் டு ப்ராஸ்பர். தீர்க்கதரிசி சொல்கிறத செய்யுங்க. ஒன்றும் இல்லை. நோட்டு போட்டிங்களா, சில காரியங்களை எழுதுங்களா, எழுதினீங்களா, அவ்வளோதான். சொல்லுங்கன்னு சில காரியங்களை சொல்கிறீங்களா, அவ்வளோதான். கர்த்தர் நல்லவர். 2-3 காரியங்கள் தான் சொல்லி கொடுக்கறது பாருங்கள். விதைங்க. அது பேசிக். அதை திரும்ப சொல்கிறதுனாலும் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பேசிக். புதுசாக ஏதாவது இருந்தால் தான் அதை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பேசிக். எது? விதைக்கிறது. இதுக்காக திரும்ப போட்டு கிளாஸ் எடுக்க முடியாது. உங்களை ஆசீர்வதிக்கிறவங்கள நீங்கள் விதைங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்கள ரெட்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க? கனப்படுத்துங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசணும்னு வந்தேன், எனக்கு டைம் முடிஞ்சிடுச்சு. சரி, ஓகே. நான் வரங்களை அதை கண்டினியூ பண்ணுறேன். மெயினாக பணம் வரும், பணம் தங்கும் அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். ப்ரொடெக்ஷன் பற்றி பேச போகிறேன். எது நம்முடைய பாதுகாவல் அப்படின்னு சொல்லி நான் பேச போகிறேன். எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் என்னுடைய பாதுகாவல்? டாய் நீ கேட்குறதே வில்லங்கமாக இருக்கு. நீ இப்போ என்ன சொல்ல வர? பணம் பாதுகாவல்னு சொல்ல வர, அப்படி தானே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆமாம், அதை தான் சொல்ல போகிறேன். சரியா? கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பாதுகாவலை தருகிறார். அந்த பாதுகாவலின் பெயர் ப்ராஸ்பரிட்டி. ஏவே. ஸோ அதெல்லாம் நான் வர நாட்களில் நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டைம். சோயிங் அண்ட் ரீப்பிங்கை தேவன் 2-3 நாளில் ஒரு அந்த அனாயிட்டிங்கை தேவன் என்ன பண்ணார்னா ஆக்டிவேட் பண்ண சொன்னார். இதுமே முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷித்து விட்டார். எல்லாம் சொல்லுங்க, ஏற்கனவே மழை பெஞ்சிட்டு, ஏற்கனவே, ஐயோ சொல்லுங்களேன், ஏற்கனவே மழை பெய்து விட்டது. முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே பெஞ்சிட்டு. சரியா? ஏற்கனவே முன்மாரியும் பின்மாரியும் பெஞ்சிட்டு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஏமே, அப்ப நம்ம என்ன செய்யணும்?
விதைக்கணும். மழை பெஞ்சிட்டு அப்படின்னு நீங்கள் விட்டீங்கன்னா அங்கங்கே இருக்கிறது தன்னால் விளைஞ்சிரும். மழை பெஞ்சிட்டுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டோம்னா அங்கங்கே இருக்கிறது தன்னால் விளைஞ்சிரும். ஆனால் நீ என்ன விதைச்சியோ அது வளரணும் அப்படின்னு சொன்னால் நீ விதைக்கணும். நீ விதைக்கணும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். என்ன சொல்லுங்க, ஆல்ரெடி மழை பெஞ்சிருச்சு, இனி விதைகளை தூவ வேண்டிதான். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்கிறான். ஸோ கண்டினியூவாக விதைங்க. மந்த் ஆன் மந்த் உங்களுடைய டைப்ஸ் அண்ட் ஆஃபரிங் விதைங்க. ரெகுலராக கண்டினியூஸாக அதை பண்ணுங்கள். ரெகுலராக கண்டினியூஸாக அதை பண்ணுங்கள். 2 வாரம் பார்ப்போங்க, ஒரு 2 மாதம் பார்ப்போம், இல்லைன்னா அப்படியே நிப்பாட்டுவோம். தயவுசெய்து இந்த புத்தியை தூக்கி எறிங்க. நான் முதலே சொல்கிறேன், இந்த ப்ராஸ்பரிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவன் சில விஷயத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதில் மெயினானது இந்த பொறுமை, இந்த தொடர்ந்து பயணித்தல் அப்படிங்கிற நிலை. ஏன்னா இதில் நீ ஆரம்பத்திலேயே கொலாப்ஸ் ஆன அப்படின்னு சொன்னால் நாளைக்கு பெரிய பிரச்சனை வரும்பொழுது ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடுவேன். டப்புன்னு ரொம்ப ஈஸியாக தூக்கி போட்டு போயிடுவேன். அதனால் என்ன பண்ணுறாரு, சின்ன சின்ன விஷயத்தில் கூட உன்னுடைய இந்த நிலையில் நீ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் சில காரியங்களை கண்டினியூஸாக பண்ணுங்க. நான் தான் அந்த குரூப்பில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒவ்வொரு நாளும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சரி, ஐஸ்வர்யா நாக மனதில் இது தீவிரிக்காதே அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ப்ராஸ்பரிட்டி நம்பு, கர்த்தர் தருவார் நம்பு. ஆனால் நீ தீவிரிக்காத. நீ தீவிரிச்சுன்னா என்ன பண்ணுவேன், குயிக் ஸ்கீமில் போய் மாட்டுவேன். நம்மளுக்கு இருக்கிறது வேலை தானே, இதில் இருந்து பணம் இவ்வளோ தானே வரும், அப்போ ஏதாவது ஒரு வழி திறக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா லாட்ரி டிக்கெட் வாங்குறது. அடுத்து என்ன பண்ணுவாங்க, இதை பற்றிலாம் நான் அடுத்த வாரம் பேசுகிறேன் கண்டிப்பாக. ஸோ இப்போதைக்கு சில விஷயங்களை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. குயிக் மணி ஸ்கீமில் தயவு செய்து சைன் பண்ணாதீங்க. பிட்காயினு இதெல்லாம் உங்களுக்கு தெரியலைன்னா தலையிடவே செய்யாதீங்க. மாதம் 1 லட்ச ரூபா, 1,02,000 ரூபா உங்களுடைய இன்கம் இருந்ததுன்னா நீங்கள் 2,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எதுலனாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு அது ரிஸ்க்காக தருது, மார்க்கெட்டு அப்படி ஆகும் இப்படி ஆகும், எதுலையாவது ஒன்று ரிஸ்க் எடுத்துனால பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் வருமானமே 10,000 தான், நான் 10,000 கொண்டு போய் போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் மாட்டிடுவீங்க. அவசரப்படுத்துகிற எதுலேயும் சைன் பண்ணாதீங்க, சரியா? அவசரமாக பண்ணுதாங்க. எனி பிஸ்னஸ் எனிதிங் இன்னைக்கு விட்டா வாய்ப்பே இல்லைன்னா விட்டுருங்க. எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பே வேண்டாம், எனக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க, சரியா? இச்சலுகை இன்றை மட்டுமே அப்படிங்கிறதுல இந்த ஸ்கீமை பரலோகம் ஒரு நாள் அங்கீகரிக்கிறது இல்லை. ஐயோ, அவங்களாம் அன்னைக்கே அந்த லேண்டை வாங்கி போட்டாங்க, அதனால் இன்றைக்கி கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க, நம்ம வாங்க தவறிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. இப்போ நீ ஏதாவது ஒரு லேண்டை வாங்கு, அதிலேருந்து பொண்ணு விளையும். ஏமே உன்கிட்ட இருக்கிற காசுக்கு நீ வாங்கு, கடன் வாங்கி வாங்காத, நகைக்கு விற்று லேண்டு வாங்காத. இதெல்லாம் நம்ம பேசுவோம், சரியா? ஓகே, விதைத்துறை ஒவ்வொருத்தருக்குமாய் நான் ப்ளஸ் பண்ணுறேன். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். விதைத்த ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் டாடி. விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். நீ சொல்லியிருக்கிறீர், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க செய்வேன். இன்றைக்கு வர்த்திக்க பண்ணுங்க டாடி, இன்றைக்கு வர்த்திக்க பண்ணுங்க. இவ்வளோ நாள் செழிப்பின் சத்தம், இவ்வளவு நேரம் செழிப்பின் சத்தம் இவங்க காதுகளில் துணித்து கொண்டே இருக்குது. வாயின் வார்த்தையினால் தேவதூதர்களையும் அவங்க அட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வார்த்தையின்படி அவர்களுக்கு ஆக கடவுது, இந்த வார்த்தையின்படி ஆக கடவுது. இந்த மணி இஸ் கம்மிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ராஜாக்களாக எழும்பட்டும், அநேகர் தொடட்டும், அநேகர் ஆசீர்வதிக்கட்டும், தொடட்டும், எழும்பட்டும், இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.